ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாள் சகோதரி கூட வந்திருக்க ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அந்த பெரிய துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி, துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி, மகிமை தேவ மகிமை தேவதேவனுக்கே மகிமை, அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவதேவனுக்கே மகிமை, துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் நம்மை வந்தடைய செய்வார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்வார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் ஆடைக்காலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் ஆடைக்காலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி, துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி, மகிமை தேவ மகிமை தேவதேவனுக்கே மகிமை, அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவதேவனுக்கே மகிமை, துதிப்போம் அல்லேலூயா பாடி அஞ்சிடேனே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும், அஞ்சிடேனே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும், பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திடேன் ஜெயித்திடுவேன். பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திடேன் ஜெயித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி, துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி, மகிமை தேவ மகிமை தேவதேவனுக்கே மகிமை, அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவதேவனுக்கே மகிமை, துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் எந்த அடைக்கலமாமே, ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. தேவன் எந்த அடைக்கலமாமே, ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. சர்வ வல்ல தேவன் தாபரமாய்ந்து விடுவித்து காத்திடுவார். சர்வ வல்ல தேவன் தாபரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி, துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி, மகிமை தேவ மகிமை தேவதேவனுக்கே மகிமை, அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவதேவனுக்கே மகிமை, துதிப்போம் அல்லேலூயா பாடி. தேவநாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஒரு சின்ன வார்த்தை தான் கர்த்தர் நம்மளுக்காக கொடுத்துருக்கிறாரு.
யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம். நான் ஒரு இந்த சகோதரி கூட வந்திருக்கிறவங்களே நான் இயேசுவின் நாமத்தினால நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உடைய தேவ வார்த்தையாக யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1000 தலைமுறைகளுக்கும் இரக்கத்தை காக்கிறவர். 1000 தலைமுறைக்கும் இரக்கத்தை காக்கிறவர். நம்மளுடைய தேவனுடைய பேர் அது அவருடைய பேரை சொல்லலாம். 1000 தலைமுறைக்கும் இரக்கத்தை காக்கிறவர். நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை தோத்துரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் தாழ்த்துரிமையாக்கி பாத்தில் வருகிறோம். நீங்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த நல் வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையில் இருக்கிற ஆண்டவரே விசேஷங்கள், ஆசீர்வாதங்கள், மகிமைகள் ஆண்டவரே ஜீவன் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, நீங்கள் தாமே ஆண்டவரே அப்பா கத்தாவேசு சுவாமி, அப்பா அப்பா கத்தாவேசு சுவாமி, ஒவ்வொருவோடு நீங்கள் என்ன பேச, உங்கள் மந்தையோடு நீங்கள் என்ன பேச சித்தமத்தோடு இருக்கிறீங்களோ அதை நீங்கள் வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். சிலுவை அடிவாரத்தில் என்னை மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. தேவரீர் நீங்கள் மாத்திரம் வெளிப்படும்படியே, பரிசுத்த ஆவியார் மாத்திரம் வெளிப்படும்படியாய் ஆண்டவரே நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கேட்குற ஒவ்வொருவருக்கும் இது பிரோஜனமாக இருக்கத்தக்கதாய், ஆவியில் பலன் கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரை, உற்சாகம் அடையத்தக்கதாய் ஆண்டவரை, அப்பா உமக்குள்ளாய் ஆண்டவரை முன்னேறி செல்ல ஆண்டவரை இது உந்துதலாய் காணப்பட கிருபை செய்து வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1000 தலைமுறைக்கும் இரக்கத்தை காக்கிறவர். 1000 தலைமுறைக்கு, ஒரு தலைமுறை 2 தலைமுறை இல்லை, 1000 தலைமுறைக்கும் அவர் இரக்கத்தை காக்கிறாராம். ஏன் இந்த வார்த்தையை ஆண்டு கொடுத்தாருன்னா, நம்மளுடைய குடும்பத்தை குறித்து, நம்மளுடைய சந்ததியை குறித்து, நம்மளுடைய பிள்ளைகளை குறித்து அதிக பாரம், அதிக கவலை, என்ன தான் ஆவாங்களோ அப்படின்ற ஒரு காரியங்கள் நமக்குள்ளே இருக்குது பாருங்களேன். நம்ம சில வார்த்தைகளை அப்படியே வாசித்து அப்படியே விட்டுட்டு போயிடுறோம். கொஞ்சம் உத்து வாசிப்போமானால் நம்மளுக்கு சில கீலாம் ஆண்டு கொடுத்துருக்கிறாரு, சில திறவுகோள்கள். ஆண்டு சொன்னார் பேதுருக்கு, உனக்கு என்ன சொல்ல நான் தரேன், பரலோகத்தின் திறவுகோள்களை நான் தருகிறேன், என்ன பண்ணுவேன் நீ, அந்த பரலோகத்தின் திறவுகோள்களை பேதுருக்கு ஆண்டு கொடுத்தது போல் நம்மளுக்கு நிறைய திறவுகோள்களை வேதத்தில் ஆண்டு கொடுத்துருக்கிறாரு. நம்ம அதை போட்டு திறப்போமானால் நம்மளுடைய காரியங்கள் அப்படியாக வாய்க்கும். அந்த மாதிரி அந்த வார்த்தைகளை வைத்து ஜெபிக்கும் பொழுது, அந்த வாக்குத்தத்தங்களை வைத்து ஜெபிக்கும் பொழுது, அந்த சத்தியத்தை அறிந்து ஜெபிக்கும் பொழுது, அந்த சத்தியத்தோட காரியத்தை, ஏன்னா ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னும் பொழுது அதை நம்ம உரிமை பாராட்டி ஜெபிக்கும் போது அந்த காரியத்தில் ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார். இந்த வேதத்தோட அறிவு நம்மளுக்கு இல்லாததுனால எந்த காரியத்துக்கு எப்படி ஜெபிக்கிறது, எந்த காரியத்துக்கு எப்படி நம்ம சொல்கிறது அப்படின்ற ஒரு காரியம் நம்மளுக்குள்ளே காணப்படுது பாருங்கள். நாம் இப்போ ஜெபிக்கிற இந்த ஜெபமானது வெறும் நம்மள வரைக்கும் இல்லை பாருங்களேன். இப்போ உங்களுக்கு ஒரு 2 பிள்ளைங்க இருப்பாங்க, உங்கள் கணவன் மனைவி 2 பிள்ளைங்க இருப்பீங்க. நீங்கள் இப்போ ஜெபிக்கிற ஜெபம், நீங்கள் கர்த்தருக்கு செய்கிற கிரியைகள், நீங்கள் கர்த்தருக்காக எடுக்கிற முன்னெடுப்புகள், அதெல்லாம் நம்ம நினைக்கிறோம், குடும்பத்தை பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவன் அப்படி பார்க்குறதில்ல. அவர் தலைமுறைகளை பார்க்குறாரு. அவர் தலைமுறைகளை பார்க்குறாரு. நம்மளை பார்க்குறவர் வெறும் உங்களை 2 பசங்களை தான் பார்க்குறாரு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். நம்மளை அப்படி பார்க்கல. அவர் தலைமுறைகளை பார்க்குறாரு, நம் பின் சந்ததியாரை பார்க்குறார். அப்படிப்பட்ட ஒரு தேவன் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். நான் இருக்கிறேன் என்றவர், வரப்போகிறவர், 3 காலங்களையும் பார்க்குறவர். அவர் இப்போ நிற்கிறாரு அப்படின்னா அவரால் முன்னாடி இருக்கிற காலத்தையும் பார்க்க முடியும், அதாவது கடந்த காலத்தையும் பார்க்க முடியும், இப்போ ப்ரெசண்ட்டாக இப்போ நிகழ்காலத்தையும் பார்க்க முடியும், அதே மாதிரி வருகிற காலத்தையும் அவரால் பார்க்க முடியும். அதனால் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவர் அல்பா ஒமேகா, முதலும் முடிவுமானவர். அவர் எப்படி பார்ப்பார் அப்படின்னா, நம்மளோட துவக்கத்தையும் பார்ப்பார், இப்போ இருக்கிறதையும் பார்ப்பார், முடிவையும் பார்ப்பார், இதுக்கு அப்புறம் இருக்கிறதையும் பார்ப்பார். அப்படி பார்க்குற ஒரு தேவனுடைய கண்கள் தான் அது. அவர் என்ன வருது, அவர் 1000 தலைமுறைக்கும் இறக்கம் செய்வாராம். எப்பா, அவரோட இறக்கம் எப்படியாப்பட்ட இறக்கம் பாருங்கள். நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன காரியம், ஏசப்பா இறங்குங்க ஆண்டவர் இறங்க, 1000 தலைமுறைக்கு இறங்குற ஆண்டவர். அந்த அறிவு நம்மளுக்கு இல்லை. இப்போ நம்ம கேட்குற காரியம்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இன்னொரு 1000 தலைமுறைக்கு உங்களுக்கு அவர் என்ன உங்களுக்கு வாக்களிக்கிறாரோ, அவர் என்ன உங்களை ஆசீர்வதிக்கிறாரோ அது உங்களுக்கு மாத்திரம் இல்லை, உங்கள் 1000 தலைமுறைக்கு. அப்படி இருக்கும்போது உன் பிள்ளை எப்படி ஆகிடும், என்ன ஆகும்? கவலைப்படாதீங்க, தயவுசெய்து கவலைப்படாதீங்க. 1000 தலைமுறைக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறான்றீங்களா, நிம்மதியாக நம்ம நம்மளுடைய காரியங்களை நிதானத்தோடு சந்தோஷத்தோடு செய்து முடிக்கலாம். என்ன ஆகிடுவாங்களோ, இப்படி தான் ஆகிடுமோ, அப்படி தான் ஆகிடுமோ நினைக்காதீங்க. இந்த வாக்குத்தத்தம் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தம் தெரியலன்னா ஒன்றும் இல்லை. அந்த வாக்குத்தத்தம் நம்மளுக்கு தெரியல அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறது, குருடர்களாக இருந்து அப்படியே தான் ஆகிடுவோம். இந்த வாக்குத்தத்தங்களை நம்ம தெரிந்து கொண்டு, வேத வசனங்களை தெரிந்து கொண்டு, இதை உரிமை பாராட்டி நம்ம குடும்பத்துக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம சந்ததிக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த வாக்குத்தத்தை அவர் அப்படியே நிறைவேற்றுவார். அதை நம்ம விசுவாசிக்கும் பொழுது, எனக்கு கேள்விப்படலை, எனக்கு யாரும் சொல்லலை அப்படின்னு இப்போ ஆண்டு உங்களுக்கு சொல்கிறார். ஒருத்தன் சொன்னால் தானே நான் கேள்விப்படுவேன்.
கேள்விப்பட்டால் தானே நான் விசுவாசிப்பேன் அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கிறது. இன்றைக்கி உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, 1000 தலைமுறைக்கும் நான் இரக்கத்தை காக்கிறவர். காப்பார் அந்த இரக்கத்தை, அதை விட்டுட மாட்டார். ஐயோ நான் காக்கணும், நான் சொல்லிட்டேன் உங்கள் பேரை சொல்லி நான் சொல்லிட்டேன், ரெபேக்காவுக்கு சொல்லியிருக்கிறேன், சொல்லிட்டேன்ப்பா என்ன பண்ணுறது, சொல்லிட்டேனே, அதை நான் காப்புறேன். சரிடா இவன் இவ்வளோ பண்ணுறான், சரி காக்கிறேன், நான் 1000 தலைமுறைக்கும் காக்கிறேன் அப்படின்னு அந்த நினைவு கூர்ந்து காக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் ஆதியாகமம் இன்ன வரைக்கும் காத்து கொண்டு வருகிறாரு. அதனால தான் நம்மலாம் இருக்கிறோம். ஆதியாகமம் 17 கொஞ்சம் நிறைய வசனங்களை மாத்திரம் இந்த நாளில் நிறைய பார்க்கலாம். நம்ம 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடாக, இல்லை ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக. நித்திய தலைமுறைகளுக்கு ஒரு அடையாளம் பண்ணார். என்ன சொல்லுங்க? அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துகளுக்கும் நித்திய தலைமுறைக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை நான் மேகத்தில் வைத்தேன். நான் மறுபடியும் ஜலத்தினால பூமியை நான் அழிக்க மாட்டேன். தலைமுறையாக அழியாமல் இருக்கிறோமா? நாம் 1000 தலைமுறையா, எத்தனையோ தலைமுறை ஆயிடுச்சு. அவர் வானத்தில் வில்ல வைத்து நோவாவுக்கு சொன்னதில் நிறைவேறி கொண்டிருக்கிறதா? நான் நித்திய தலைமா இன்ன வரைக்கும் பாருங்கள், நம்மளை பூமி வந்து ஜலப்பிரவாயம் வருது, எல்லாம் வருது, ஆனால் அழிக்கல, பூமி அழிக்கல. அப்போ எப்படிப்பட்ட தேவன் அவர் உடன்படிக்கையை காக்கிறாரு பாருங்க. அவரோட வாக்கு எப்படி அவர் இரக்கத்தை எப்படி காக்கிறாரு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை நம்ம தேவனாய் கொண்டிருக்கிறோம். 17ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். தலைமுறைக்கும் நித்திய உடன்படிக்கையை ஆபிரகாம் கிட்ட அவர் ஸ்தாபிக்கிறார். உனக்கும் உன் பின் சந்ததிக்கும் எப்படி சொல்றாரு பாருங்க. வெறும் ஆபிரகாமுக்கு பிள்ளையே இல்லை, அப்போ பிள்ளையே இல்லை, உங்களுக்காவது 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நீங்கள் வந்து அதை மட்டும் தான் பார்க்குறீங்க. ஆபிரகாமுக்கு அங்கே பிள்ளையே கிடையாது. ஆனால் அவனுக்கு சொல்கிறாரு, உனக்கு பின் தலைமுறையாக உனக்கு வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கை நான் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். அதே வந்து 9ஆம் வசனம் படிங்க. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள். என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்க. உன் தலைமுறையாக என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்க. உனக்கு மாத்திரம் இல்லை, உன் பின்னாடி சந்ததியெல்லாம் அப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தை, ஒரு வாஞ்சையாக அந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் தெரிவிக்கிறாரு. நீ இப்படி தான் இருக்கணும், உன்னை இப்படி மாற்றிக்கிற, உன் சந்ததி இப்படி இருக்கும். அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, ஆக மொத்தம் அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. அவர் ஒரு பிள்ளை கூட இல்லை. ஆனாலும் அவர் வந்து ஆபிரகாமை எப்படி பார்க்குறாரு? இப்போ இருக்கிற மாதிரி பார்க்குறாரு. ஆபிரகாம் பிள்ளை இல்லாத அந்த நேரத்தில் ஆபிரகாம் எப்படி பார்த்தாருன்னா நம்மளெல்லாம் பார்க்குறாரு. இப்போ நம்மளாம் யார்? ஆபிரகாமின் பிள்ளைங்க. உன் சந்ததி வந்து வானத்தின் நட்சத்திரம் போல இருக்கும். அவங்க பேரை கூட உனக்காக சொல்ல முடியாது. நம்ம பேர் ஆபிரகாம் தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது. ஆனாலும் ஆபிரகாம் பார்க்கும்போது உன் பின்னாடி அவ்வளோ கூட்டம் இருக்குது. அதனால் என்னோட உடன்படிக்கையை என்ன பண்ணோம்? உனக்கு பின் உன் சந்ததிக்கு தலைமுறை நித்திய உடன்படிக்கை நீ காத்துக்கொள்ளணும். நான் உன் பண்ணுற உடன்படிக்கை நீ காத்துக்கொள்ளணும். நான் ஆண்டவரை நான் வீணாக ஓடுறேன், நான் வீணாக செய்கிறேன். ஆண்டவர் சரிங்க ஆண்டவரை நான் விருத்த சேதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆபிரகாமுக்கு சொல்லும் பொழுது, இன்னும் இது பிள்ளையே இல்லாமல் நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி அப்படின்ற ஒரு காரியம் இருக்கும். இப்போ அப்படின்ற ஒரு முறுமுறுப்பு இருக்கும். நம்ம சில காரியங்கள் நம்மளுக்கு ஆண்டவர் போதிக்கிறார், சில சத்தியங்களை சொல்லும் பொழுது நம்மளுக்கு என்ன எப்போ நல்லா தான் இருக்கிறேன் ஆண்டவரை, எப்படியும் பொறுமையாக இருக்கிறேன். சில காரியங்களை சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்? நான் நல்லா தான் இருக்கிறேன், ஆனாலும் வந்து என்ன பண்ணல, ஒன்றும் பெருசாக ஆசீர்வாதங்கள் இல்லை, பெரிய காரியங்கள் நம்மளுக்கு நடக்கலை, பெரிய மாற்றங்களை நான் பார்க்கல. நீங்கள் சொன்னபடி தான் இருக்கிறேன், நீங்கள் சொன்னபடி தான் இருக்கோம். சில நேரம் சலிச்சுக்குன்னு இருப்போம் பாருங்கள், சலிச்சுருந்தார். ஏன்னா ஆபிரகாம் சூழ்நிலை அப்படி தான், ஒன்றுத்தையும் பார்க்கல. இவர்லாம் உடன்படிக்கைலாம் ஏற்படுத்துகிறேன்றாரு, ஒன்றுமே இல்லை, நான் எந்த உடன்படிக்கை யாருக்கு வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. ஆனாலும் ஆபிரகாமை அவர் எப்படி பார்த்தாருன்னா, அவன் பின்னாடி அவ்வளோ சந்ததி இருக்கிறதை கர்த்தர் பார்க்குறார். அவருடைய கண்களில் ஆபிரகாமை அப்படி பார்த்து அவர் விளங்க போனால் ஆபிரகாமுக்கு ஒன்றுமே புரியல. ஆனாலும் அவனுக்கு அது கீழ்ப்படிஞ்சான். அதுதான் அவனுக்கு நீதியாக இருந்தது. ஆனால் ஒன்றுமே தெரில. இப்போ கூட நம்ம பேசுகிற வசனம் ஒரு சில பேர் ஒன்றுமே புரியாது. ஒரு சில வசனங்கள்லாம் ஏதோ ஆண்டவர் சொல்கிறார், சரி ஆண்டவர் சொல்கிறாரா, ஓகே. சில விஷயங்கள் அப்படி தான், புரியலனாலும் கீழ்ப்படியணும், தெரியலனாலும் ஒத்துக்கணும், வாக்குவாதங்கள் பண்ணாமல்.
கர்த்தர் சொல்வாரானால் ஏன் அப்படி சொன்னார், அப்படியா சொல்லணுமா? சில காரியங்களை தர்க்கம் பண்ணாமல், ஏன்னா அது வருகிற இடம் எங்கேருந்து வருது? ஆண்டர்கிட்டேருந்து வருது. நம்ம அதில் ஒரு சந்தேகம் பிடிச்சிக்கின்னு அதில் ஏன் அப்படி, ஏன் இப்படி அப்படிலாம் கேட்காம அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. அதான் நீதின்ட்டார். யாருக்கு? ஆபிரகாமுக்கு சொல்லிட்டார். வெளியிட்டு பாருடா வானத்து நட்சத்திரங்களை பாரு அப்படின்னு சொன்னோன்னா அவன் யோசிக்கவே இல்லை. ஏசப்பா சொல்கிறார், அவர் சொல்கிறாருப்பா, கடவுள் சொல்கிறாரு, சரிங்க ஆண்டவரேன்ட்டான். அவனுக்கு ஒன்றும் புரியல, ஒன்றும் பண்ணல. சரிங்க அது நீதி ஆயிடுச்சு, அது அவர் பெரிய நீதி ஆயிடுச்சு. அந்த மாதிரி சில விஷயங்களை கர்த்தர் சொல்லும் பொழுது, நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், தலைமுறையை ஆசீர்வதிப்பேன் போது இப்போ மனசில் ஓடும். வீட்டில் இருக்கிறவங்க சுத்தமாக மதிக்க மாட்டேன்துங்க, கண்ணில் பார்க்குறதே பதிக்க மாட்டேங்குது. இது தலைமுறை என்ன பண்ண போதோ தெரில. இதே நிலைமையில் தான் ஆபிரகாம் இருந்திருப்பார். ஒன்றுமே இல்லை, ஒரு தலைமுறையை சொல்கிறாரு, உடன் வேறு படிக்க வேறு பண்ணுன்றாரு, வேறு நீ கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறாரு ஆபிரகாமுக்கு. இதில் நீ உடன் படிக்கிற, நீ கண்டிப்பாக இருக்கணும். நான் யாருக்கிட்ட போய் கண்டிப்பாக மாட்டேன், புள்ளதா தானே நான் கண்டிப்பேன். அப்போ நம்மளே யோசிப்போம், வீட்டில் இருக்கிறது சுத்தமாக அடங்க மாட்டேறது. இன்னைக்கு கூட கலாட்டாவோட தான் நான் வந்திருக்கிறேன், சண்டையோட தான் உட்காந்துன்னு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு உங்ககிட்ட, இல்லை உன் உடன்படிக்கை நான் ஏற்படுத்துவேன், அதை நீ காத்துக்கொள்ளு, அதில் வைராக்கியமாக இரு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஆபிரகாம் அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல், சரிங்க ஆண்டவரே நீங்கள் சொல்லிட்டீங்க, அதுக்கு மேலே என்ன இருக்குது, விட்டுருங்க ஆண்டவரே, எனக்குள்ளே எல்லா கேள்விகளையும் எல்லாத்தையும் போட்டு அமைக்கிட்டு நான் நம்புகிறேன் ஆண்டவரே. அது நீதி ஆகிடுச்சு. இன்னைக்கு நம்ம அவருடைய சந்ததியாக இருக்கிறோம். இன்றைக்கி ஆபிரகாமின் சந்ததி நாம தான். அவருடைய சரீர பிரகாரமாக அவருக்கு வந்தாலும் நம்மளும் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறோம். எவ்வளோ பெரிய சந்ததி பாருங்கள் அவருக்கு. அந்த நட்சத்திரங்கள் அந்த கணக்கு வந்துருச்சா? எண்ணம் கூடாத அந்த நட்சத்திரங்களுடைய கணக்கில் நம்ம வந்துட்டோமா? இப்போ கூட ஆபிரகாமின் பிள்ளைகளை எண்ண முடியாது. ஏன்னா டெய்லி பிறந்துகிட்டே இருக்கிறாங்க ஆபிரகாமுக்கு பிள்ளைங்க, இன்னும் கூட பிறந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அன்றைக்கி ஒரு பிள்ளை இல்லைன்னு கஷ்டப்பட்டவனுக்கு இன்னைக்கு டேட்டில் கூட இன்னைக்கு கூட பிள்ளை பிறந்துட்டு இருக்குது. அவனுடைய கணக்கில் சேர்க்கப்பட்டுக்குது, அவன் ஆபிரகாம் பிள்ளைங்களாக சேர்க்கப்படுகிறான். அப்படி இருக்கும்போது அவரோட வாக்கு தத்துவம் 1000 தலைமுறை வரைக்கும் காக்கிற ஒரு வாக்கு தத்துவம். அதனால் அந்த வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்க. ஆண்டவரே 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்வேன்னு சொன்னீங்களே, இரக்கம் செய்யுங்க சப்பா. இதெல்லாம் நம்ம கேட்டு வாங்கி வச்சுக்கணும். சில காரியங்களை தெரிந்து வைத்து அதை வச்சு ஜெபிக்கிறவங்களா, அதை வைத்து தேவனிடத்தில் நம்ம உரிமை பாராட்டுகிறவங்களா இருக்கணும். யாத்ராகமும் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தோறும் இதுவே என் பிரஸ்தாபம். இதுதான் என் பேர், தலைமுறைக்கு இதுதான். யாரு நான்? என் பேர் என்னது? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிறேன். உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ போய் சொல்லி, யார்கிட்ட? பார்வோன்கிட்ட போய் சொல்லி இதை அப்படின்னு மோசைக்கு சொல்லி அனுப்புகிறாரு. தலைமுறைக்கு இதுதான் என்னுடைய பேர் பிரஸ்தாபம். அவருடைய தலைமுறைக்கா நீங்கள் என்ன சொல்லணும்? என்ன சொல்கிறோம்? ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, இன்ன வரைக்கும் சொல்லி கொண்டிருக்கிறோம். என்னுடைய பேர் பிரஸ்தாபம். ஆண்டவரே, யாக்கோபின் தேவனே, இஸ்ரவேலின் தேவனே, யாக்கோபின் தேவனே நம்ம சொல்லி ஜெபிக்கும் பொழுது இன்றைக்கும் தேவன் பதில் தந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அதில் வல்லமை விளங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அந்த ஜபங்களுக்கு பதில் பெற்று கொண்டிருக்கிறோம். அந்த இரக்கத்தை அவர் காண்பிக்கிறார் பாருங்கள். அந்த தலைமுறைன்னு எந்தெந்த இடங்கள்ல அவர் சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆயிரம் நம்ம 1000 தலைமுறை தாண்டிட்டோம். நம்மனா 1000 தலைமுறையா? நம்ம எத்தனையோ 6000 தலைமுறை தாண்டி வந்துட்டோம். அப்படி அந்த இரக்கத்தை, அந்த வாக்குத்தத்தத்தை இன்றும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இன்று நிறைவேற்றுகிறவர் ஏன் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தை நிறைவேற்ற மாட்டார்? நம் சந்ததிக்கு கண்டிப்பாக நிறைவேற்றுவார். கண்டிப்பாக அந்த இரக்கத்தை அவர் காப்பார். அந்த இரக்கத்தை உங்கள் நிமித்தம், தேடுகிற உங்கள் நிமித்தம், அவரை நம்புகிற உங்கள் நிமித்தம், ஒரு ஆபிரகாம் நிமித்தம் அவன் சந்ததியே ஆசீர்வதிக்கப்பட்டுருச்சு. காத்துட்டு வராரு பாருங்க. உனக்குள் அந்த 12ஆம் அதிகாரம் நீங்கள் எடுத்து பார்த்து பார்ப்பீர்களானால் உனக்குள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். என்ன ஒரு ஆசீர்வாதம் பாருங்களேன். பூமியில் இருக்கிற எல்லா வம்சம்லாம் உனக்குள்ள வந்துட்டாங்களா, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆபிரகாம் சந்ததியா மாறிட்டா நீ ஆசீர்வதிக்கப்பட்டுருவேன். அவன் யாரவனா இருக்கட்டும், என்ன கேடியாவட்டா இருக்கட்டும், ஆனால் ஆபிரகாமுக்குள்ள வந்துட்டாள், இயேசுக்குள்ள வந்து விட்டாள், இயேசுவின் சந்ததிக்குள்ளாய் வந்து விட்டாள், கிறிஸ்துவுக்களாய் வந்து விட்டால் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
எப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க, 1000 தலைமுறை வரைக்கும் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. அது இன்னும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அது இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. 20 யாத்ராகம் 20 அதிகாரம் 6 வசனம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். நல்லா பிடிச்சுக்கோங்க இந்த வார்த்தையை. இதுதான் முக்கியமான பாயிண்ட். இந்த வார்த்தை எத்தனை வாட்டி வரப்போகுது பாருங்க. 20 வசனம் 6. என்னிடத்திலே அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை விட்டு இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். இதெல்லாம் நீங்க செய்கிறீங்களா? அவரிடத்துல அன்பு கூறுகிறீங்களா? அவர் கற்பனைகளை கை கொள்றீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்கிட்ட அன்பு கூர்ந்து, உன் சந்ததிங்க அன்பு கூறணும்னு சொல்ல, என்கிட்ட அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்வேன். கொஞ்சம் அப்படி மாறா போனா கூட கொண்டு வந்துருவார். ஏன்னா அந்த இரக்கம் மேன்மை பாராட்டும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் என்ன பண்ணும்? மேன்மை பாராட்டும். கர்த்தருடைய இரக்கம். நீங்கள் அன்பு கூறுறீங்களே, நீங்கள் கர்த்தருடைய கற்பனையில் நான் என்ன நான் கற்பனை கை கொள்கிறேன், நான் உண்மையாக தான் இருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் எல்லாம் பண்ணுறானே, என் குடும்பம் எப்படி இருக்குது? தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுவர்களுக்கோ 1000 தலைமுறை விட்டோம். நீ பார்க்குற உன் 4 பிள்ளைங்க இல்லைம்மா, நீ பார்க்குற உன் 2 பிள்ளைங்க இல்லைம்மா, 1000 தலைமுறை விட்டு நான் இறக்கம் பாராட்டுவேன், அதை நான் காப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தையை நம்புங்க, அந்த வார்த்தையை நம்புங்க. கண்டிப்பாக அவர் இரக்கம் செய்வார். கண்டிப்பாக அந்த இரக்கம் செய்வார். நீங்கள் தேடுற நிமித்தம், நீங்கள் உண்மையாக இருக்கிறது நிமித்தம், நீங்கள் அவர் கற்பனைகளை கை கொள்கிற நிமித்தம் உங்கள் சந்ததி, உங்களோட தலைமுறைகள் அது ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. யாத்ராகம் 31 அதிகாரம் 13 வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். மறுபடியும் படிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். நீங்கள் என் பரிசுத்த நாளை என்ன பண்ணணும்? ஆசாரிக்கணும். உங்கள் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், உங்கள் 1000 தலைமுறைகளுக்கு தேவன் இரக்கத்தை காமிக்க வேணாம், நீங்கள் என்ன பண்ணணும்? ஓய்வு நாளை ஆசாரிக்கணும். அது என்ன பண்ணுமா? நீங்கள் ஓய்வு நாளை ஆசாரிக்க வேண்டும். உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். உங்கள் சந்ததியில் எந்த பரிசுத்தமில்லாத வித்துக்கள் இருந்தாலும், பரிசுத்தமில்லாத காரியங்கள் வந்தாலும், நீங்கள் ஓய்வு நாளை கடைப்பிடிக்கிறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் ஓய்வு நாளை ஆசாரிக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த ஓய்வு நாளை பக்தி வைராக்கியத்தை காமிக்கிறீங்க. இது என்ன பண்ணும்? அதை பரிசுத்தப்படுத்தும். அது பரிசுத்தப்படுத்தும். இதுதான் ரகசியம். நான் இனி இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசாரிக்க வேண்டும், உன்னை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படிக்கு, உன்னை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நீங்கள் நன்று அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கு உங்களுக்கும் அடையாளமாக இருக்கும். உங்கள் தலைமுறை தோறும். அப்போ என்ன பண்ண? இந்த ஓய்வு நாளை நம்ம ஆசாரிப்பதில் கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா அது தலைமுறை தோறும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு காரியம், தலைமுறை தோறும் பரிசுத்தப்படுத்துகிற ஒரு காரியம். உங்களோட ஒழிஞ்சு போயிடாது. சரி, நான் மட்டும் வந்து நான் மட்டும் ஆண்டு இருந்துட்டு நான் மட்டும் இல்லைம்மா நினச்சிடாதீங்க. எவ்வளோ அம்மாமாருங்க தனிமையாக ரட்சிக்கப்பட்டு, குடும்பத்தில் ஒருத்தங்களாம் ரட்சிக்கப்பட்டு, அவங்க மட்டுமே ஆலயத்துக்கு போய் 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 கடைசி அவங்க மூச்சு இருக்கிற வரைக்கும் கூட குடும்பத்தில் யாரும் ரட்சிக்கப்படாது இருப்பாங்க. அவங்க போய் கூட கர்த்தர்கிட்ட சேர்ந்துருவாங்க. ஆனால் அவங்க வந்து போனாங்க பாருங்க, கண்டிப்பாக அவங்களோட சந்ததியில் கர்த்தர் எழுப்புவார். கண்டிப்பாக அவங்க சந்ததியில் ஆண்டு பிள்ளைகளை எழுப்புவார். கர்த்தர் திருப்புவார். கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு, இது செய்திருக்கிறாரு, உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. நீ ஓய்வு நாட்களை நீ ஆசாரிக்கும் பொழுது இது எனக்கு அடையாளம், உன்னை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதற்கு உன் தலைமுறைக்கு அடையாளம் இதுதான். உன் தலைமுறை ஆசீர்வதிக்கிறவர் அவர். வெறும் நம்மளை மட்டும் ஆசீர்வதிச்சுட்டு போகிறது இல்லை. அவர் எப்படியாப்பட்ட தேவன்னா அப்படியே உள்ள ஊடுருவி ஆசீர்வதிக்கிறவர். அப்படியே நாடி நரம்புகளை உள்ள பூந்து ஆசீர்வதிக்கிறவர். என்ன சொல்கிறது? அந்த ஆசீர்வாதத்தை நம்மளால் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு ஆண்டவர்னா, ஏதோ ஒரு மடியிலையோ ஒரு இதிலையோ பிடிச்சிக்க முடியாது பாருங்கள். 1000 தலைமுறை ஆசீர்வாதத்தை எதில் பிடிச்சிப்பீங்க? உங்களை பார்த்து 1000 தலைமுறைக்கு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னா எதிலம்மா பிடிச்சி வைப்பேன்? ஒரு வீடு நிறைய பிடிச்சி வைப்பியா? எதில் பிடிச்சி வைக்க முடியும்? கொல்ல முடியாது. ஏன்னா 1000 தலைமுறை நான் பார்க்க போகிறதில்ல. நம்ம எதில் வாங்கி வச்சுக்க முடியும்? அப்போ ஒரு மனுஷனை எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாரு ஆண்டவர். 1000 தலைமுறைக்கு ஒன்று ஆசீர்வதிப்பேன்னு ஆசீர்வதிக்கிறார். அது தலையில் கூட தாங்கிக்க முடியாது.
ஒவ்வொரு அணுவையும் ஆண்டு ஆசீர்வதிக்கிறார். நம்மள உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவையும் ஆசீர்வதிக்கிறாருன்னு தான் அர்த்தம். அதுக்கு அர்த்தம் 1000 தலைமுறைனா பாருங்க, நான் பார்க்க போகிறதே கிடையாது. ஆனாலும் என் 1000 தலைமுறை நான் இரக்கத்தை காமிப்பேன், உன் வம்சத்தை நான் ஆசீர்வதிப்பேன். அதை செய்கிறாரே. ஆபிரகாமுக்கு செய்தவர் ஏன் நமக்கு செய்ய மாட்டார்? ஆபிரகாமுக்கு செய்தவர் ஏன் நம்மளுக்கு செய்ய மாட்டார்? அந்த அளவுக்கு நம்ம கர்த்தரை நம்பணும். அந்த அளவுக்கு அவர் சொன்ன வார்த்தைகளை நம்ம விசுவாசிக்கணும். அதில் நம்ம பயிற்சியாக கொண்டு வரும்போது கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அதே 16 வசனம் படிங்க. ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கைக்கொள்ள கடவர்கள். இது நித்திய உடன்படிக்கை. அதனால ஓய்வு நாளை என்ன பண்ணணும்? இதை நீங்க கை கொள்ளணும். இஸ்ரவேல் புத்திரர்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கை ஆசாரிக்கும்படி அதை கை கொள்ள கடவீர்கள். இதை நம்ம செய்யும் போதுதான், இதை நம்ம செய்யதான் நம் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும். நாம் என்ன பண்ணிடுறோம்? சோர்ந்து போயிடுறோம். நான் ஆண்டவரை போகிறேன், நான் போக முடியல, நான் போகிறேன், என்ன நடக்குது? நாம் கீழ்ப்படிய தான் நம்ம பண்ணுற ஒவ்வொரு செய்கைக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நம்ம செய்கிற ஒவ்வொரு கிரியைக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். அது நம்மோட இல்லை, அது நம்ம சந்ததி ஆசீர்வதிக்க போகுது, நம்ம தலைமுறையை ஆசீர்வதிக்கும். அது நித்திய உடன்படிக்கையாக தேவன் செய்கிறார் பாருங்க. இது உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும். நாம் இந்த மாதிரி வாழ்வோமானால், நாம் இந்த மாதிரி இருப்போமானால் நம் தலைமுறைகள் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படும். இன்னும் ஓய்வு நாள் இஸ்ரேல் தேசத்தில் கடைபிடித்து கொண்டிருக்கிறாங்க. அது மாறலை பாருங்க. அந்த உடன்படிக்கை மாறலை, இன்னும் கை கொண்டு இருக்கிறாங்க, இன்னும் கை கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது. ஏதாவது கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையாவது இன்ற தேதி அளவும் மாறவே இல்லை. அது இயற்கையிலையும் சரி, நடைமுறையிலையும் சரி, மனித வாழ்க்கையிலையும் சரி, ஒரு வார்த்தை கூட மாறவே இல்லை. நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அதெல்லாம் நடக்குது, அதெல்லாம் அப்படியே இருக்குது, செய்து கொண்டு இருக்குது. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். மறுபடியும் அதே வார்த்தை. என்னிடத்திலே அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன். நீங்க அவர் கற்பனைகளை கை கூர்ந்து அவரிடத்துல அன்பு கூறும்பொழுது உங்களோடு மட்டும் ஆசீர்வாதம் போகிறது இல்லை, 1000 தலைமுறை நான் என்ன பண்ணுவேன்? இரக்கம் செய்கிறவராக இருப்பேன். உங்கள் நிமித்தம் அந்த 1000 தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட போகிறது. அப்போ நம்ம தேடுவது, அவரை நாடி ஓடி வருவது, அவர் சமூகத்தில் அமர்வது எவ்வளோ பெரிய ஒரு வேல்யூவான காரியம்னு பாருங்க. நம்ம நினைக்கிறோம் உக்காந்துற காரியம் எவ்வளோ மதிப்புள்ளது, எவ்வளோ கனம் உள்ளதுன்னு பாருங்க. நீங்கள் தேடி உக்காந்து கர்த்தரை ஆராதிக்கிற காரியம், ஓய்வு நாளில் கர்த்தரோட சமூகத்தில் காலை மடக்கி அவரை உட்காந்து அவர் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற காரியம் எவ்வளோ கனம் உள்ளது, எவ்வளோ மதிப்புள்ளதுன்னு பாருங்க. எவ்வளோ மதிப்பு. ஒரு வீட்டில் ஒரு வேலைக்கு போனால் 8 ஹவர் வேலை செஞ்சு அவ்வளோ சம்பளம், அதோடு முடிஞ்சு போச்சு. அந்த மாதத்துக்கு தான் அந்த சம்பளம். இதோட மதிப்பு பாருங்க. நம்ம கர்த்தரை தேடி வர மதிப்பு 1000 தலைமுறை வரைக்கும். அல்லேலூயா. 1000 தலைமுறை வரைக்கும் நீ என் கற்பனைகளை கை கொண்டு என்கிட்ட அன்பு கூர்ந்த 1000 தலை இரக்கம் உண்டு. அவர் இரக்கம் செய்வார். 1000 தலைமுறை எண்ணி கூட பார்க்க முடியல. எப்படி எண்ணி பார்க்கறது? என்ன எப்படி நடக்கும்? எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. உலகம் கொள்ள முடியாத ஆசீர்வாதம் தான் நான் சொல்லணும். உலகமே கொள்ள முடியாது இந்த ஆசீர்வாதத்துக்கு. அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை அந்த அன்புக்கும், அவங்க நம்ம தேவன் மேலே வைத்திருக்க அந்த அன்புக்கும், அவர் கட்டளைகளை நம்ம கைக்குள்ள அந்த வைராக்கியத்திற்கும் தேவன் கொடுக்குற மதிப்பை பார்த்தீங்களா? தேவன் எவ்வளோ மதிப்பு கொடுக்குறாரு, எவ்வளோ கனம் கொடுக்குறாரு பாருங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும், கர்த்தர் மேலே வைராக்கியமாக அவர் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கும், அவரை ஆராதிக்கிறவர்கள், அந்த ஓய்வு நாளை கடைப்பிடிக்கிறவர்களுக்கும் கர்த்தர் கொடுக்குற மதிப்பு, அவர் கொடுக்குற கனம் எவ்வளோ வேல்யூ உள்ளது பாருங்க, எவ்வளோ மதிப்புள்ளது. அது என்ன செல்வங்களுக்கும் ஈடாகாது, என்ன ஒரு தங்கத்துக்கும் ஈடாகாது, எந்த ஒரு நல்ல பொக்கிஷங்களுக்கும் ஈடாகாது. எவ்வளோ ஒரு மதிப்பு. 1000 தலைமுறை எதுக்குமா நீ ஈடு கொடுக்க முடியும்? எந்த பணத்தோடு ஒப்பிட முடியும்? எந்த செல்வத்தோடு ஒப்பிட முடியும்? கணக்கிடவே முடியாதே. கணக்கு 1000 தலைமுறைக்கும் செய்வேன்றாரு. எப்படியாப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், எப்படியாப்பட்ட ஒரு நன்மை. நாம் தேவனை ஆராதிப்பதும் தேவனை தேடுவதும் அவ்வளோ ஒரு கனத்துக்குரிய ஒரு காரியமாக இருக்குது. இதை நாம் இதை நம்ம தெரியாமல் இருக்கிறதுனால தான் நாம் கர்த்தரை அசட்டை பண்ணுறவங்களா இருக்கிறோம், கர்த்தரை தேடாதவங்களா இருக்கிறோம்.
ஆண்டு சொல்லிட்டார், அதான் நீ வந்து வேதத்தை மறந்தா நான் உன் பிள்ளைய மறந்துடுவேன், நீ வேதத்தை மறந்தினா ஆண்டு சொல்கிறார் பாருங்க. நாம் ஒன்றுமே செய்ய வேணாம், அவங்கக்கிட்ட போராடவே தேவையில்லை. நான் உண்மையாய் கர்த்தரை தேடுவேனானால், நான் உண்மையாய் கர்த்தரை கை கொள்வேனானால் என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், என் வித்து ஆசீர்வதிக்கப்படும், என் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த காரியத்தை ஆண்டு எவ்வளோ அந்த வார்த்தை திரும்ப 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 வந்துக்கிட்டே இருக்கும் வேதத்தில். நீங்கள் பார்த்தீங்களா, 7ஆம் அதிகாரம் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும், அவர்தான் மெய் தேவன், அவரை தவிர தேவன் ஒருவரும் இல்லை என்றும் தன்மிலே அன்பு கூர்ந்து அவர் தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவருக்கு அவர் 1000 தலைமுறைக்கும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவன். உண்மை உள்ள தேவன். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. உங்கள் சந்ததிக்கு ஆண்டு சொல்கிறார், உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் அவர் தான் மெய் தேவன் என்று நம்பி வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டு சொல்கிறார். எல்லா விக்கிரகங்களையும் விட்டுட்டு புறஜாதியிலிருந்து வந்த நம்மை பார்த்து ஆண்டு சொல்கிறார், என்னை நம்பி நான் தான் மெய் தேவன் என்று வந்த ஆண்டராக இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்று நம்பி வந்த நம்மளை பார்த்து சொல்கிறாரு, என்னை அவர் தான் உண்மையான தேவன் என்றும் அவரில் அன்பு கூர்ந்து அவர் கற்பனைகளை கை கொள்கிற உங்களுக்கு என்ன 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவன் அவர். உங்களுடைய 1000 தலைமுறைக்கும் அதை காப்பார், தயவை காப்பார். உங்கள் தலைமையில் என்ன தயவு இருக்குதோ அது 1000 தலைமுறைக்கும் இருக்கும், அது 1000 தலைமுறைக்கும் இருக்கும். அதே சங்கீதம் 22:30ஆம் வசனம். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அது என்ன பண்ணும்? தலைமுறை தலைமுறையாக யாருடைய சந்ததி என்று சொல்லப்படும்? ஆண்டவருடைய சந்ததி. இந்த சந்ததிக்குள்ள தான் நாம இருக்கணும். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைவி, அது ஆண்டவருடைய சந்ததி, அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். இந்த சந்ததிக்குள்ள தான் நாம் காணப்படுகிறவர்களா இருக்கணும். சங்கீதம் 79:13ஆம் வசனம். 79. அப்பொழுது உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழுவோம், தலைமுறை தலைமுறையாக உமது துதியை சொல்லி வருவோம். தலைமுறை தலைமுறையா உன் துதியை சொல்லுவோம். நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரே, நான் மட்டும் துடிக்கிறேன், நான் மட்டும் தொழுது கொள்கிறேன். உங்கள் தலைமுறை தொழுது கொள்ளணுமா? உங்கள் தலைமுறை தொழுது கொள்ளணுமா? ஆண்டு சொல்கிறார், அப்போது உம்முடைய ஜனங்கள் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாக நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழுவோம், தலைமுறை தலைமுறையாய் உமது துதியை சொல்லி வருவோம். ஆண்டவரே, எங்கள் தலைமுறையெல்லாம் உம்மை துதிக்கணும். ஆண்டவரே, ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. என் தலைமுறை உம்மை துதிக்கிற தலைமுறையாக இருக்கணும். எங்கள் தலைமுறை உன்னை புகழுகிற தலைமுறையாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, இந்த உலகம் எவ்வளவோ மாறிக்கொண்டு போகுது, சூழ்நிலைகள் மாறிக்கொண்டு போகுது. எனக்கு அப்புறம் என் சந்ததிகள் உண்மை துதிக்க வேண்டும். அதை பார்ப்போமோ பார்க்க போகிறதே இல்லை. துதிக்க வேணும் நீங்கள் ஆசைப்படுவீர்களானால், நீங்கள் ஜெபிப்பீர்களானால், ஆண்டவரே, தலைமுறை தலைமுறையாக உண்மை துதிக்கிற சந்ததியாக என் சந்ததி இருக்கணும், கர்த்தருடைய சந்ததியாக என் சந்ததி இருக்கணும். கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார், கர்த்தருக்கு இரக்கம் பாராட்டு. ஏன்னா ஒரு 1000 தலைமுறையுடைய இரக்கம் பாராட்டு. நீங்கள் கேட்பீர்களானால் அதை பெற்றுக்கொள்வீர்கள். சங்கீதம் 89:1. கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். இப்போ அடுத்தது முதல்ல சொன்னோம், உண்மை துதிக்கணும். அடுத்தது கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுகிறவர்களாய் உமது உண்மையை தலைமுறை தரைய வாயினால் அறிவிப்பேன். ஊழியம் செய்கிறவர்களா, அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களா, என் சந்ததி இருக்கணும் ஆண்டவரே, என் தலைமுறை இருக்கணும் ஆண்டவரே, என்னுடைய தலைமுறைகள் அப்படி இருக்கணும். நீங்கள் ஜெபிப்பீர்களானால் அந்த காரியத்தை தேவன் ஆசீர்வதிப்பார், அதில் இரக்கம் பாராட்டுவார். அதில் ஏன்னா அவர் சொல்லிட்டார், 1000 தலைமுறைக்கு நான் இரக்கம் செய்வேன். நம்ம அதை கேட்டு வாங்கும் போது, ஆண்டவர் என் சந்ததி துதிக்கிற சந்ததியாக இருக்கணும், என் தலைமுறைகள் தேவனின் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற சந்ததியாக இருக்கணும். நம்ம கேட்கும் போது இரக்கம் செய்வார். மேன் உனக்கு கொடுக்குறேன். இதெல்லாம் நம்ம கேட்டு, இதுதான் அதான் சொன்னேன், இதெல்லாம் வாங்கி கேட்டு இந்த வசனங்கள்லாம் இதை சொல்லப்பட்டிருக்கிறது. இதை வைத்து நம்ம ஜெபிக்கமானா, இதை வைத்து நம்ம கேட்கும் போது நம்ம என்ன கேட்குறோம்? நாளைக்கு என்ன வேணும், அடுத்த மாதத்துக்கு என்ன ஃபீஸ் வேணும். நம்மளுக்கு அந்த அறிவே இருக்காது பாருங்கள். அடுத்த வருஷத்துக்கு கூட கேட்க மாட்டோம் பாருங்கள். நம்ம அடுத்த வருஷத்துக்கு கூட கேட்க தெரியாது நம்மளுக்கு.
ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்க்குறாரு, நம்ம என்ன பண்ணுறோம், புத்தியில் அறிவில் கம்மி உள்ளவராக இருக்கும். 1000 தலைமுறைக்கு தரேன்ற, நீ அடுத்த மாதத்துக்கு என்னான்னு கேட்குற, நாளைக்கு என்ன ஆண்டவர், நாளைக்கு என்ன சமைக்க போகிறேன்னு தெரில ஆண்டவர். நம்ம அந்த மாதிரி ஒரு சின்னதாக கேட்டு கொண்டு இருக்கிறோம் ஆண்டவர்கிட்ட. அதான் ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தில் என்ன எழுதிங்கன்னா எதுவும் கேட்கல, கேளுங்க தயவுசெய்து. கேட்குறதும் கேட்குறீங்க, நல்ல வேல்யூவாக கேளுங்க, நல்ல மதிப்புள்ளதாக கேளுங்க. அதை கொடுக்க அவர் பாத்திரராக இருக்கிறார், அவர் பெரியவர். அதெல்லாம் அப்படி அவருக்கு அது 1000 தலைமுறைக்கு கொடுப்பது லேசான காரியம் அவருக்கு. இப்போ இந்த மாதிரி காரியங்களை கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு நம்மளுக்கு என்ன இல்லை, தேவனை அறிகிற அறிவில்லை. அறிவுலாம் இருக்குது நம்மளுக்கு, தேவனை அறிகிற அறிவில்லை. ஆண்டவர்கிட்ட இதெல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் எழுதியிருக்குது ஆண்டவரே, என் தலைமுறைகள் துதிக்கிற தலைமுறையாக இருக்கணும், என் தலைமுறைகள் உண்மை பிரஸ்தாபத்தை பண்ணுறது. ஏன்னா நீங்கள் 1000 தலைமுறைக்கு இறக்கம் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க. என் தலைமுறையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கண்டிப்பாக தர்தலே ஆகிறது கூட ஆசீர்வதிக்கப்படும். நம்ம ஜெபிக்கிறோமே, வசனத்தை வைத்து ஜெபிக்கிறோமே, ஆசீர்வதிங்க, இறக்கம் பாராட்டுங்க ஆண்டவரை. இறக்கம் பாராட்டுவார். நாம் யாருக்கிட்டையும் போய் முத்தி மோதி எதுவும் செய்ய தேவையில்லை. நம்ம அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோமானால் அது தலைமுறையாக விளங்கும். சங்கீதம் 90 1 ஆண்டவரே தேவரீர் தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். ஆண்டவரே தேவரீர் தலைமுறை நீங்க தான் எங்களுக்கு அடைக்கலம். நான் எப்படி உங்களை அண்டி கொண்டிருக்கிறேனோ, அண்டி கொள்வதும் அடைக்கலமும். நம்மளுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கிறாரோ, என் தலைமுறையிலும் உண்மை அண்டி கொள்ளணும். அவங்களுக்கு நீங்கள் தான் அடைக்கலமாக இருக்கணும். அவருக்கு சொல்கிறான் பாருங்க தாவீது ஒன்றும், நீ ஆண்டவரே தேவரி தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். அதனால தான் தாவீது சந்ததியில் யார் பிறந்தார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். அந்த தாவீதோட சந்ததியில் அந்த விளக்கு அணையாமல் பாதுகாத்து கொண்டார். ஏன்னா 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவர். உன் சந்ததியில் என் சந்ததியில் நீங்கள் வரணும், என் சந்ததி இப்படி இருக்கணும், என் சந்ததி இப்படி இருக்கணும். அவன் சொல்ல அவன் வேண்ட அவன் துதிக்க அதுக்குள்ளே பாருங்க, அந்த விளக்கு அணிஞ்சிடாம தேவன் பாதுகாத்து அந்த சந்ததியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாரு. அவனுக்கு இறக்கம் பாராட்டிட்டாரா, அவன் சந்ததிக்கு இறக்கம் பாராட்டிட்டாரா, வேற யார் சந்ததி ஆண்டவர் தேர்ந்தெடுக்கல பாருங்க. அவன் கேட்டு பெற்றுக்கொண்டான். அவனுடைய சந்ததிக்கு பாதுகாக்கப்பட்டது. மற்ற ஒரு காரியங்கள்லாம் பார்த்து நிறைய ராஜாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஒரு மாதிரி இருப்பாங்க, அடுத்த ராஜாவோட புள்ள பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருப்பான். நம்ம ராஜாக்கள் புஸ்தகத்தில் படிப்போமானால் ஒரு ராஜா நல்லா இருப்பார், ஆண்டர் துதிப்பார், எல்லாம் பண்ணுவார், ஆண்டருக்காக ஆண்டர் பார்க்க செம்மையானதை செய்தான் என்று எழுதியிருக்கோம். அவன் புள்ள பார்த்தீங்கன்னா ஏறு மாறா பண்ணும். படிக்கும் போது பார்த்தா அடுத்த பிள்ளை அப்படி மோசமாக போயிடும். 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்தார். அது தாவீதுக்கு செய்தார் பாருங்க, தாவீதுக்கு செய்தார். தாவீதுடைய வாழ்க்கையில் அவர் அப்படியாக செய்தார். அதே ஏசாயா 61 4 அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். அவர்கள் யாரு? 61 4 அவர்கள் படிங்க. அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். அல்லேலூயா. இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குதுன்னா, கர்த்தராகிய அந்த 1 கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட ஒரு வசனம். அவர் வருவார், அவர் என்னெல்லாம் செய்ய போகிறாரு, அவர் ஆவியானவர் அவர் மேலே தங்கியிருப்பார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனங்களில் அவர்கள் அந்த சந்ததி என்ன பண்ணுமா, நெடுங்காலமாய் பாழாய் கிடந்ததை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானதை எடுப்பித்து தலைமுறையாக இடிந்து கிடந்த பாழான பட்டங்களை புதிதாய் கட்டுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லப்பட்ட அவர் ஊழியங்களை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமான வாக்கியம் இது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம் சந்ததிக்கு வைத்திருக்கிறார். அதே ஏசாயா 60 15 நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். எப்படி வைப்பாரான்? தலைமுறையாக நான் மகிழ்ச்சியா வைப்பேன். நீ எப்படி உன்னை ஒடுக்கினவர்கள், அது முன்னாடி உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளை குனிந்து உன்னிடத்தில் உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலி பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன்.
தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சி. அது என்ன மகிழ்ச்சி? அது என்ன மகிழ்ச்சி? ஒரு மகிழ்ச்சி இருந்தால் ஒரு 2 மாதம் இருக்குமா? ரொம்ப ஒரு கொண்டாட்டமாகவே இருந்தார். அது தலைமுறை தலைமுறையாக இருக்கிற மகிழ்ச்சி. இதெல்லாம் வாங்கிக்கணும் ஏசப்பா கிட்ட. ஏசப்பா தலைமுறை தலைமுறையாக இன்னும் ஒரு மகிழ்ச்சி வச்சிருக்கிறார். ரட்சிப்பின் மகிழ்ச்சி வேறு இன்னும் இருக்க முடியும்? தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மகிழ்ச்சி, கர்த்தரை துதிக்கிற ஒரு மகிழ்ச்சி, கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிற மகிழ்ச்சி, தலைமுறை தலைமுறை இருக்கிற மகிழ்ச்சியை வைப்பேன்றார். நீ என்ன இருந்த முன்ன? நீ ஒடுக்கப்பட்டிருந்த. நம்ம என்ன எப்படி இருந்தோம்? கைவிடப்பட்டிருந்தோம், நெகிழப்பட்டிருந்தோம், ஒடுக்கப்பட்டிருந்தோம், ஆனால் நான் ஒன்று என்ன பண்ணுவேன்? நீ எவ்வளோ நாள் நீ ஒடுக்கப்பட்டிருயோ, நீ எவ்வளோ நாள் கைவிடப்பட்டு அழுதியோ, நீ எவ்வளோ நீ கலங்கி நின்னியோ, நீ கர்த்தரை தெரிந்து கொண்டல, நீ அவர் கற்பனையில் கை கொண்டல, உன் தலைமுறை தலைமுறைக்கு நான் மகிழ்ச்சியாக வைப்பேன். உன் தலைமுறை தலைமுறைக்கு நான் மகிழ்ச்சியாக வைப்பேன். எவ்வளோ பெரிய ஒரு வாக்குத்தத்தம் பாருங்கள். இன்றைக்கி நாளைக்கு ஒரு நாளைக்கு கொடுக்குற ஒரு சந்தோஷம் இல்லை, தலைமுறை தலைமுறைக்கு ஒரு மகிழ்ச்சியாக. ஏன்னா அவ்வளோ நம்ம கஷ்டத்தை தேவன் அப்படி பார்க்குறாரு. நம்ம அழுது புலம்பின நாட்கள், ஒடுங்கின நாட்கள், விக்கிரகத்தை நம்பி ஏமாந்த நாட்கள், உண்மையான தெய்வம் இல்லாததுக்கிட்டலாம் விழுந்து போராண்ட நாட்கள், செகதியில் இருந்த நாட்கள், மனிதர்களால் ஏமாந்தப்பட்டது, தெய்வம் அல்லாத காரியங்களால் நம்ம ஏமாந்தப்பட்டது, இதெல்லாம் தேவன் பார்க்கும்போது அவருக்கு ஒரு வைராக்கியம் வருது. நீ என்ன நம்பி வந்துட்டல, இப்போ என் பிள்ளையா மாறிட்டல, நீ ரட்சிக்கப்பட்டுட்டல, என் கற்பனைகளை கை கொள்றல, உன் மேலே நான் மகிழ்ச்சியை வைக்கிறேன் பாரு. எப்படி தலைமுறை தலைமுறைக்கான மகிழ்ச்சியை வைக்கிறேன். நீ எவ்வளோ கண்ணீர் சிந்திருப்ப, நீ அவனை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக எவ்வளோ போராடி இருப்ப, எவ்வளோ. அதெல்லாம் அவர் என்னாவது இருக்கிற தேவன் அல்ல. அந்த கஷ்டத்தில் அவர் என்னாவது இருக்கிற தேவன் அல்ல. அந்த துயரத்தை நம்ம நினச்சிருப்போம் நிறைய காரியம் நேரத்தில். என்ன இப்படி ஆண்டவரே, நம்மளுக்கு தெய்வம் இருக்கிறாரா? தெய்வம் நம்ம தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நம்ம என்னென்னலாம் துயரப்பட்டோமோ, என்னெல்லாம் புலம்பினமோ, அதுக்கெல்லாம் சேர்த்து தான் ஆண்டு ஆசீர்வாதத்தை தருகிறார். அதெல்லாம் அவர் மறந்து போகிற தேவன் இல்லை. அதான் அவர் சொல்கிறேனே, அவர் இப்படி இருந்து முன்னையும் பார்க்குறாரு, இப்பவும் பார்க்குறாரு, அப்பவும் பார்க்குறாரு. இந்த 3 காரியங்களையும் பார்க்கறதுனால நம்ம பார்க்குற மாதிரி நம்மளுக்கு இப்போ இருக்கிறதான் பார்க்க முடியும். இப்போ இருக்கிற நம்ம வாழ்க்கையை தான் பார்க்க முடியும். இந்த முன்னாடி இருக்கிற காரியங்களை மறந்து கூட போயிட்டுப்போம் பாருங்கள். நம்ம மறந்து போயிட்டோம். நம்மளை திட்டினவங்களை கூட மறந்து போயிருப்போம். நம்ம அவமானப்படுத்த மறந்து போயிடும். ஏன்னா காலங்கள் நம்மளை மறக்கடிக்க பண்ணிடும். ஆனால் நம்ம துயரப்படுத்த கர்த்தர் மறக்க மாட்டார். நம்ம அவமானப்படுத்த கர்த்தர் மறக்க மாட்டார். நம்மளை ஏமாத்திருந்த கர்த்தர் மறக்க மாட்டார். கர்த்தர் மறக்க மாட்டாருங்க. அதற்கு சரியாக மகிழ்ச்சியை தருவேன்னு சொல்கிறார். உனக்கு தலைமுறை தலைமுறையை தரேன். எப்படியாப்பட்ட தேவன் நம்மளை எப்படி பார்க்குறாரு பாருங்க. எப்படி பார்க்குறாரு, எவ்வளோ ஒரு நல்ல தேவன் நம்மளுக்கு கிடைத்திருக்கிறாரு. எரேமியா 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவர்களுடைய பின்னடியார் பிள்ளைகளின் மடியிலே சரி கட்டுகிறவரும் ஆகிய சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமம் உள்ள மகத்துவமும் வல்லமையும் உள்ள தேவனே. இங்கே ஒரு காரியம், நம்ம அந்த 34ஆம் அதிகாரம் யாத்திராகம் 34ஆம் அதிகாரம் பார்ப்பீர்களானால், மறுபடியும் அதை வாசிக்கலாம். யாத்திராகம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்ப்பீர்களானால், அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை குறித்து நம்ம முழுமையாக அந்த வசனத்தை படிப்போமானால், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். எப்படி 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பார்? பிதாக்கள் பண்ற தப்பை யார்கிட்ட விசாரிப்பாராம்? பிள்ளைகள்கிட்ட விசாரிப்பாராம். ஆனால் முன்னாடி நான் சொல்லிட்டாரு, நான் அப்படிப்பட்ட தேவன் தான், நான் இறக்கம் செய்வேன், நான் இறக்கம் செய்வேன், நான் விசாரிக்கிறவர் தான், நான் தப்பாக விட்டுற மாட்டேன். நான் எப்படி அவரை குறித்து சொல்கிற, அவரை குறித்து அறிமுகப்படுத்துகிறாரு பாருங்க. நான் யார் தெரியுமா? நான் விசாரிப்பேன், ஒரு தப்பாக விட்டுறவே மாட்டேன். அதற்கான குற்றத்துக்கு நான் யாரை பண்ணுவேன்? உன்கிட்ட வாங்கலைன்னா கூட உன் பிள்ளைகிட்ட கணக்கு கேட்பேன், உன் பிள்ளைகளை கணக்கேன். அப்படிப்பட்ட தேவனாய் அவர் இருந்தாலும் முன்னாடி சொல்லப்பட்ட காரியம் என்னது? 1000 தலைமுறைக்கு நான் இறக்கம் செய்வேன். இந்த 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 நீ இந்த இந்த நியாயத்தீர்ப்பு என்ன பண்ணிடுத? அந்த இரக்கத்துக்கு முன்பாக எப்படிப்பட்ட நல்ல தேவன் பாருங்க. சூப்பர்ல நம்ம தேவன். நான் விசாரிக்கிறவர் தான், நான் சரி கட்டுகிறவர் தான். ஆனாலும் என்ன பண்ண, என் இரக்கம் முன்னாடி போய் நின்றுடும். இது வசனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பாக இது வசனம். இரக்கம் நிற்கும். நான் இப்போ யார் தெரியுமா நிற்பா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிற்பார் நமக்காக. என்னோட தகப்பன்மார், மூதாதியர்கள், பாட்டன் என்ன காரியங்கள் வந்தாலும் விசாரிக்கிறவர் தான் அவரு. ஆனால் அந்த விசாரிப்பு, அந்த நியாய தீர்ப்பு, இரக்கம் மேன்மை பாராட்டும். அந்த இரக்கமே உருவான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை தள்ளி விடுவார். நான் வந்துட்டேன், என் ரத்தத்துக்குள்ளே வைத்து எனக்கு கிறிஸ்துவின் சந்ததியாய் மாறிட்டோம். அந்த சந்ததி மாறுபட்டுருச்சு. அதனால் அந்த சாப பாவ காரியங்கள் நம்மளை தொடர அதிகாரம் இல்லை.
அதிகாரம் இல்லை. இங்கேயும் ஆண்டு பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதே 32ஆம் வசனம் 18ஆம் வசனம், 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவர்களுடைய பின்னடியார் பிள்ளைகளின் மடியிலே சரி கட்டுகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள மகத்துவம் வல்லமை உள்ள தேவன். அவருடைய பேர் பிரஸ்தாபமே அவர் அப்படிதான். அவர் கண்டிஷன் உள்ளவர். அவர் திட்டவட்டமாய் செய்கிறவர். குற்றமாய் விடாதபடி பிள்ளைகள் கிட்ட அதை சரி கட்டி நிவர்த்தி பண்ணுகிறவர். இதை நிர்மூலமாக்க தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். இந்த பாவசாமம், இந்த ஜென்ம சாப பாவங்கள், மூதாதையோட காரியங்கள் நம்மளை பின்தொடராதபடி அந்த சரி கட்டுவேன், நான் சரி கட்டுகிற தேவன் அப்படின்றது. நான் 1000 தலைமுறைக்கும் கிருபை செய்கிறவன் சொன்னார் பாருங்க, இரக்கம் செய்கிறவன். அந்த வார்த்தை தான் மாம்சமாகி அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாய் நம்மளுக்காய் ரத்தம் சிந்தி அந்த பாவ சாபத்தை முறித்து போட்டு 1000 தலைமுறைக்கும் நம்மளுக்கு இரக்கம் காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். இது பழைய ஏற்பாட்டு காலத்தின் வசனம். ஆனால் இப்போ நம்மளுக்கு இரக்கம் கிடைக்கும்படியாய், இந்த மூதாதியருடைய சாப பாவங்களை முறிக்கும்படியாய் அந்த பின்னடியார்கிட்ட மடியில் விசாரிப்பேன். வார்த்தையை பார்க்கணும். அதெல்லாம் உண்மை. நீங்கள் புற ஜாதிகளை பார்ப்பீனாலும் நடக்குது. நீங்கள் புற ஜாதிகளை பார்ப்பீனாலும் நடக்குது. கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு நடக்குது. மடியில் சரி கட்டுகிறவராக இருக்கிறேன். மடியில் சரி கட்டுவார். பிள்ளைகளோட மடியில் சரி கட்டுகிறவராக இருக்கிறேன். அந்த பாவத்தை அவர் குற்றமாக விட மாட்டார், சரி கட்டுவார். மனேசே ராஜாவுக்கு கூட அப்படிதான் சொல்லுவார். அவன் அழுது புரண்டு கேட்பான், ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன். 52 வருஷம் அவர் தான் ராஜ்யபாரம் பண்ணுவார். 52 வருஷம் இஸ்ரவேல் ராஜாக்களில் அவர் ராஜ்யபாரம் பண்ணுவார். ஆனால் 52 வருஷம் ஒழிச்சல். அப்பா கொஞ்சம் நல்லா பண்ணுவார் எசேக்கியா. இவர் அவ்வளோ பண்ணிட்டு லாஸ்ட் நேரத்தில் மனம் திரும்பும் பொழுது, ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே சாம்பலிலும் அந்த சணலில் போட்டு அவர் இருக்கும்போது ஆண்டவர் அப்படியே இறங்கிடுவார். உடனே இறங்கி சொல்லுவார், நான் செய்ய நினைத்ததை உன் தலைமையில் செய்ய மாட்டேன், உனக்கு செய்ய மாட்டேன். நீ சந்தோஷத்தோடு என்ன பண்ணுவ? படுத்துக்கொள்வேன். நீ சந்தோஷத்தோடு படுத்துக்கொள்வேன். உன் தலைமுறைகிட்ட விசாரிச்சிடுறேன். விசாரிப்பார். அவனுடைய பாவம் தான். அவங்க எக்கோனியா, சிதேக்கியா அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? சிறைப்பட்டு பாபிலோனுக்கு போவாங்க. இது யாருடைய பாவம் என்ன? இந்த மனேசா செய்ய இந்த பாவம். எல்லா ராஜாக்களை காட்டி இந்த மனசே ராஜா தான் ரொம்ப பண்ணிடுவார். அந்த மனேசே ராஜா தான் அவர் தேசத்தை விட்டு துரத்தி அடிக்கப்படுவாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அதை அந்த சந்ததியில் செய்தார் ஆண்டவர். ஆனால் இப்போ நாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற நமக்கு இந்த மூதாதியருடைய சாபங்கள், அந்த காரியங்கள், அதையெல்லாம் தேவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை முறித்து போட்டிருக்கிறார். ஏன்னா நம்ம அவருடைய சந்ததிக்குள்ளாய் வரும்பொழுது, நம்ம ஆண்டவருடைய சந்ததி என்று வரும்போது, நம்ம ஆபிரகாமுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று, ஆபிரகாமுக்குள் வருகிறவர்களே வம்சங்களே ஆசீர்வதிக்கப்படுமானால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் வருகிற சந்ததி அது ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. அதில் எந்தவித சாப பாவங்களுக்கும் அதிகாரம் இல்லை. அதையெல்லாம் அவர் முடிச்சு போட்டுட்டார். நம்ம ஒரு இது பார்ப்போமானால், இப்போது நம்மளுடைய ஒரு குடும்பம், ஒரு வம்சம் எப்படி அந்த வம்சத்தில் தேவன் கிரியை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வம்சத்தை எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த வம்சம் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறது, அந்த வம்சத்தை தேவன் எப்படி தெரிந்து கொள்கிறார், அந்த வம்சத்தில் தேவன் எப்படி அவர் இரக்கத்தை பாராட்டுகிறார் என்று பார்ப்போமானால், ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தேராகு 70 வயதான போது ஆபிரகாம் நாகோர் ஆரோன் என்பவர்களை பெற்றான். தேராகுடைய வம்ச வரலாறு. தேராகு ஆபிராம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றான். ஆரான் லோத்தை பெற்றான். ஆரான் தன் ஜன்ம பூமியாகிய ஊர் என்கிற கல்தேயர் தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கும் முன்னே மரித்தான். ஆபிராமும் நாகோரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள். ஆபிராமாவுடைய மனைவிக்கு சாரா என்று பெயர், நாகோருடைய மனைவிக்கு மில்கால் என்று பெயர். இவள் ஆரோனுடைய குமாரத்தி. அந்த ஆரான் மில்காலுக்கும் இஸ்காலுக்கும் தகப்பன். ஆராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியாக இருந்தாள். ஒரு சந்ததியை குறித்து நான் பார்க்குறோம். ஆபிரகாமுடைய சந்ததியை பற்றி எங்கள் வம்ச வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய தகப்பன் பேர் தேராகு. அவர்களுக்கு பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆபிராம், ராகோர், ஆரான். இந்த ஆபிரகாம் தான் பின்னாட்களில் ஆபிரகாம் என்று தேவனால் பெயர் மாற்றப்பட்ட ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் நாகோர். இந்த ஆபிரகாமுக்கு மனைவி சாராள். நாகோருக்கு மில்கால். இவங்க இந்த சந்ததி எப்படின்னா, இந்த மில்கால் யாருன்னா ஆரோனோட பிள்ளை.
மில்கால் யாருன்னா, அதாவது நாகோர் கட்டியிருக்கிற அந்த மனைவி யாருன்னா ஆரோனுடைய மகள், அதான் லோத்தோடைய சகோதரி. லோத்தோடைய சகோதரி இவங்க ஆரான். இங்கே சாராய் வந்து சாராய் குறித்து சொல்லப்பட்ட காரியம் வந்து அவளுக்கு பிள்ளை இல்லாதது, அவர் மலடியாக இருந்தார். இது ஒரே குடும்பத்திற்குரிய காரியம். இந்த வம்சத்தில் இந்த அம்மா வந்து பிள்ளை இல்லாமல் இருக்கிறார்கள். அப்படி வரும்போது தான் அவங்க வந்து தேராக மரிக்கும் பொழுது, தேராக வந்து 32ஆம் வசனத்தில் தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராக ஆரானிலே மரித்தான். அவன் மரித்த பிறகு ஆபிராமோட கர்த்தர் பேசி அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து கானான் தேசத்துக்கு புறப்பட்டு வரும்படி ஆண்டவர் சொல்கிறாரு. அதை நம்பி, அதாவது கர்த்தர், நீ 4ஆம் வசனத்தை படிப்பீர்களானால், கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாய் இருந்தான். ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானில் சவதிர்த்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே கானான் தேசத்திலே சேர்ந்தார்கள். இந்த சந்ததியில், இந்த தேராகோடைய சந்ததியில், இந்த ஆபிரகாமுடைய அந்த சந்ததியில் இந்த சாராய்க்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. இந்த சாராளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. சாராள் என்று பேர் மாற்றதுக்கு முன்னாடி அவங்க பேர் சாராய். பிள்ளை இல்லாமல் இருந்தது. அவங்க பயணிக்கிறார்கள். அவங்க தேவனை ஆபிரகாமோடு தான் கர்த்தர் பேசினார். ஆபிரகாமுக்கு தான் கர்த்தர் வெளிப்பட்டார். ஆபிரகாமோடு தான் வாக்குத்தத்தம் பண்ணினார். சாராய்க்கு அந்த குறித்த எந்த ஒரு காரியமும் இல்லாமல் இருந்தது. ஆனாலும் தன்னுடைய கணவருடைய அவருடைய அந்த ஆவிக்குரிய காரியத்தை பார்த்து நம்பி அவரோட பின்பற்றி போனாங்க. நம்ம சாராய் அவர்களோட சேர்ந்து கடந்து போனாங்க. சாராய்க்கு என்று தனிப்பட்ட வெளிப்பாடுகளோ தனிப்பட்ட ஒரு காரியமோ இல்லை. அவங்க செய்த ஒரே ஒரு காரியம் என்னென்னா, தன்னுடைய கணவன் நம்பின அந்த தெய்வத்தை, அந்த கர்த்தரை அவர் நம்பினாங்க. ஏன்னா அவங்க அதுக்கு முன்பாக விக்கிரக ஆராதனைக்காரர்களாக இருந்தாங்க. அவங்க வந்து கர்த்தரை தெரிந்து கொண்ட ஒரு ஜனம் இல்லை. ஆபிரகாமோட தான் அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படுது. ஆபிரகாமை மட்டும்தான் அந்த சந்ததியில் அவர் ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவனோட பேசுகிறாரு. அவன் சகோதரனோடையோ அவன் தகப்பனோடையோ வேற எந்த காரியமும் இல்லை. அந்த குடும்பம் வந்து ஒரு விக்கிரக ஆராதனை குடும்பம். கல்தேயர்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க ஒரு விக்கிரக ஆராதனை குடும்பத்தில் இருந்தவர்கள். அப்படிப்பட்டவங்க பிரித்து கொண்டு வரும்பொழுது தன் கணவனோடு பேசின கர்த்தரோடு பேசுகிற அந்த ஆண்டவரை சாராய் விசுவாசித்து பின்பற்றி நம்பி, கண்டிப்பாக அப்போ அவங்க கணவர் சொல்லியிருப்பார்ல, நம்மளுக்கு வந்து பிள்ளை தருவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நம்ம சந்ததி ஆசீர்வதிக்கும் என்று சொல்லியிருக்கிறாரு, நாம் இங்கே சந்திரிக்கக்கூடாது, நம்மளுக்கு ஒரு தேசத்தை ஆண்டவர் தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த தேசம் நம்ம சந்ததி தான் அந்த தேசத்தை ஆளப்போகிறது, நம்ம வம்சம்தான் தேசத்தை ஆளப்போகிறது. நம்மளுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லையே, நம்ம வம்சம் நம்ம தேசம் நம்மளுடைய குடும்பம் எப்படி அந்த வம்சத்தை ஆளப்போகிறது, அந்த தேசத்தை அந்த தேசத்தை தருவேன்னு சொல்லியிருக்கிற ஆண்டவர், நீ புறப்பட்டு வா அப்படின்னு சொல்லி கர்த்தரை தன் கணவனை நம்பி அவங்க புறப்பட்டு போகிறாங்க. அது கர்த்தருடைய பார்வைக்கு நீதியாக இருந்தது. அதோட கர்த்தருடைய பார்வைக்கு நீதியாக ஆபிரகாமுக்கு எது நீதியாக இருந்ததுன்னா, அவன் விசுவாசித்தான், வானத்தை பார்த்து நட்சத்திரங்களை பார்த்து அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு தேவனுக்கு நீதியாக இருந்தது. சாராய்க்கு என்ன காரியம்னா, அவர் வந்து தன்னுடைய காரியத்தை அப்படியாகவே பின்பற்றினாள். நீங்கள் ஒன்று அவருடைய காரியத்தை குறித்து வாசிப்பீர்களானால், ஒன்று பேதுரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். இப்படியே பூர்வத்தில் ஆதி காலத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த ஸ்திரீகள் அவங்க எதை தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால், நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். இந்த வசனம் வந்து எல்லாரும் வாசிக்கும் போது பெண்களுக்காக எடுத்து சொல்லும் பொழுது கணவருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும், கடவுளுக்கு வந்து கண்ணுடைய வார்த்தையை கேட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் போதிப்பார்கள். அப்படி அவர் தான் தலை, அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சோதிப்பாருங்க. இங்கே என்ன ஒரு ரகசியம் இது உள்ளே இருக்குதுன்னா, இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த, அப்படியே பூர்வத்தில் எந்த ஒரு தேவனும் வெளிப்படவில்லை.
அப்படியே பூர்வத்தில் யாருக்கு தேவன் வெளிப்பட்டார்? ஆபிரகாமுக்கு தான் வெளிப்பட்டார். அந்த சந்ததியிலே ஆபிரகாமை தெரிந்து கொண்டார், ஆபிரகாமுக்கு தான் வெளிப்பட்டார். அதனால அந்த ஒரு மனுஷனுக்கு தான் தேவன் வெளிப்பட்டார் அப்படின்றதுனால அந்த ஸ்திரீ, அவளுடைய மனைவி, இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த அந்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். தன்னுடைய புருஷன் தேவனுடைய வெளிப்பாடை பெற்றவர், தேவனை சந்திக்கிறவர், தேவனிடத்திலே சம்பாஷிக்கிறவர் என்ற அந்த நிமித்தம் தான் அவளுக்கு அந்த பயபக்தி நேர்ந்தது. ஏன் ஆண்டவன்? ஏன்னா நான் ஆண்டவரை நான் பார்க்கல, நான் உன்னை தான் பார்க்குறேன், நான் உன்னை தான் பார்க்குறேன், உன் மூலம் தான் நான் ஆண்டவரை பார்க்குறேன், அதனால தான் ஆண்டவன் என்று சொன்னாங்க, அதனால தான் ஆண்டவன் என்று சொல்கிறாங்க. அப்போ எல்லோரும் ஆண்டவன், நிறைய புருஷர்மார்கள் ரொம்ப சந்தோஷமா அவங்க ஆண்டவன் சொல்லுவாங்க, இவங்க அப்படியா சொல்லுவாங்கன்னு. ஏன் சொன்னாங்கன்னா அவங்களுடைய தேவ பக்தி. சாராள் எதனால் ஆண்டவன் சொன்னார்னா, ஆபிரகாம உன் மூலமாக நான் ஆண்டவரை பார்க்குறேன், ஏன்னா உன்கிட்ட தான் ஆண்டவர் பேசுகிறாரு, உங்ககிட்ட அவளை பேசுகிறாரு. அப்படிப்பட்ட காணக்கூடாத இறைவன், எந்த ஒரு சுரூபமும் அவருக்கு இல்லை. அதுக்கப்புறம் தான் மோசே நாட்களில் தான் ஒரு கணாய பிரமாணம், கட்டளை எல்லாம். நீங்கள் பூர்வத்தில் தேவனிடத்தில், பூர்வத்தில் தேவனுக்கு அந்த ஆபிரகாம் கிட்ட தான் பேசுகிறாரு. அவருக்கு அந்த ஒரு மனுஷன்கிட்ட தான் வருது, வேறு எந்த மனுஷன்கிட்டையும் அந்த ஒரு காரியங்கள் இல்லை. அப்படி இருக்கும்போது ஆபிரகாமை சாரா எப்படி பார்க்கணும்? ஆண்டவராக பார்க்குறான், ஆண்டவராக பார்க்குறான். என் புருஷன் ஆண்டவன், அதனால தானே ஆண்டவர் அவங்ககிட்ட பேசுகிறாரு, வெளிப்படுத்துகிறாரு. அந்த நம்பிக்கையை கர்த்தர் கனப்படுத்தினார். அந்த பரிசுத்த ஸ்திரீ வேற எதையும் அவள் பார்க்கல, வேற பார்க்கறதுக்கு எதுவும் இல்லை. வேற எந்த அவகிட்ட பைபிளோ நியாயப்பிரமாணமோ வேற எந்த மூதாதையோ எந்த ஒரு காரியம் இல்லை. என்னோட கணவர்கிட்ட கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுக்குறார், வரும் காரியங்களை கொடுத்து வெளிப்படுத்துகிறார். நான் அதனால் உன்னை என்ன எப்படி பார்க்குறேன்? ஆண்டவனே என்று சொல்லி உனக்கு கீழ்ப்படி. அது கர்த்தருடைய பார்வைக்கு மெச்சுக்கொள்ளப்பட்டது, மெச்சுக்கொள்ளப்பட்டது. நான் என்ன கர்த்தர் அவளுக்கு வெளிப்படலை, கர்த்தர் வெளிப்படலை, கர்த்தர் தன்னை அவளுக்கு வெளிப்படுத்தலை. ஆனாலும் அந்த ஸ்திரீ அந்த கணவன் மூலியமாய் வருகிற அந்த ஒரு பிரசன்ஸ், அந்த நம்பிக்கை, அவர் பேசுகிற வார்த்தை. நீங்கள் நீ மோசையின் காலத்தில் பார்ப்பீர்களா? யாத்திரா 32:3 அந்த அதிகாரம் நினைக்கிறேன். மோசே மலையில் பேசிட்டு வந்த பிறகு முக்காடு போட்டுன்னு வருவார். ஏன்னா அவருடைய முகம் அப்படியே ஜொலிக்குமா, கீழே வருங்க பார்த்தா கண்ணெல்லாம் பூசும், மகிமை வெளிப்படும் அவர் முகத்துல இருந்துன்னு சொல்லி அவர் முக்காடு போட்டுட்டு வருவார். இவங்கெல்லாம் அவங்ககிட்ட பேசுகிற வரைக்கும் முக்காடு போட்டிருப்பாரு. ஆனால் எப்போ ஆசாரிப்பு கொடுத்து போகும்போது முக்காடு எடுத்துருவார். ஜனங்கள்கிட்ட பேசுகிற வரைக்கும் அவர் முக்காடு போட்டு தான் இருப்பார். ஏன்னா அந்த மகிமை அவங்களால தாங்க முடியாது என்று சொல்லி, அதை அவங்களால பார்க்க முடியாது என்று சொல்லி முகமுகமாக தரிசனம். அதை விட ஆபிரகாமோட சிநேகிதனா உலகத்தினார் ஆண்டவர். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சிநேகிதனாக இருந்தார். என் ஊழியக்காரன்றார் ஆபிரகாமை. அவரோட பேசுகிறாரு, அவரோட சம்பாஷிக்கிறார், காரியங்களை வெளிப்படுத்துகிறார். எவ்வளோ தலைமுறைக்கான காரியங்கள், 1000 தலைமுறைக்கான காரியங்களை வெளிப்படுத்துகிறாரு. உன் சந்ததி இப்படி இருக்க போகுது, அவங்க அப்படி அடிமையாக போவாங்க வருவாங்க. நீங்கள் 15ஆம் அதிகாரத்தை பார்த்தா அது எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறாரு, அவ்வளோ காரியங்களை பேசுகிறாரு. அப்போ ஆபிரகாமோட முகம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இதெல்லாம் பார்த்து தான் ஒவ்வொரு நாளும் அவர் ஆபிரகாமோட தேவனோட ஆபிரகாம் நடக்கிறத பார்த்து தான் மெய்யாகவே என் கணவரோட கூட யார் இருக்கிறது? கர்த்தர் இருக்கிறார். அந்த உண்மையான தெய்வம் இருக்கிறாரு. அந்த உண்மையான தெய்வம் என் கர்த்தர் கூட இருக்கிறதுனால தான் நான் ஆண்டவரை நான் பார்க்கல, நான் ஆண்டவரை பார்க்கல, ஆபிரகாமை காட்டிலும் தேவனை நம்பினான். ஏன்னா என் கர்த்தர், நான் ஆபிரகாமோட கர்த்தர் இருக்கிறத பார்க்கறதுனால நான் ஆபிரகாமையும் ஆண்டவன் ஆகிட்டேன். ஆண்டவனே என்று சொல்லி அவன் சொன்ன எல்லா காரியத்துக்கும் கீழ்ப்படிந்த காரியமே அதான். நீ இப்போ என்ன சகோதரின்னு சொல்லு, நான் எப்படி பார்க்குறேன்? நான் உன்ன ஆண்டவனா பார்க்குறேன். அப்போ அது யாருக்கு கொடுக்குற கணனா? ஆபிரகாம் கொடுக்குற கணமாக இருந்தாலும் அது ஆண்டவருக்கு கொடுக்குற கணம். நான் உன் மூலமா ஆண்டவரை பார்க்குறேன், நீங்கள் முகமுகமாக பார்க்குறீங்க. ஆண்டவர் எனக்கு ஏன் பண்ணல அப்படின்னு, எனக்கு ஏன் பண்ணல ஆண்டவர், எனக்கு ஏன் நீ காமிக்கல ஆண்டவரை? இப்போ இருக்கிறவங்களாம் கேட்டால் எனக்கு ஏன் நீ, எனக்கு வா, எனக்கு சொல்லு, எனக்கு காமி. ஏன்னா கர்த்தருடைய நியமம், அவர் ஆண், அவர் தலை. அந்த நியமத்துக்கு அவர் கீழ்ப்படிந்து ஆண்டவனே என்று கீழ்ப்படிந்து பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த ஸ்திரீகள், பரிசுத்த ஸ்திரீகள். அதனால தான் அவங்க பரிசுத்த ஸ்திரீகள். அதனால தான் ஆண்டவனே கூப்பிட்டாங்க. இப்போ குடிச்சிட்டு வரவங்களையும் போய் இந்த மாதிரி பண்ணுறவங்களையும் ஆண்டவன் கூப்பிட முடியுமா? ஆண்டவனே ஏன் கூப்பிட்டாருன்னா அது ரகசியம் தான்.
ஆண்டரை பார்த்தாங்க ஆபிரகாம கிட்ட. அதனால தான் ஆபிரகாம இன்னும் இப்படி சொல்ற, என்ன போய் சகோதரின்னு சொல்ற, அவன் போய் என்ன ராஜா போறான். எதுக்கும் ஆயத்தா இருக்கல. ஏன்னா நான் ஆண்டவரை பார்க்குறேன், உன்ன நான் ஆண்டவரை பார்க்குறேன், நீ சொல்றது எதுவாக இருந்தால் சரி, உன் மூலம் வருகிற வார்த்தைகள் அது கத்துறது பிறக்கிற வார்த்தை. என்னை நம்பி ஒப்பு கொடுத்தா, பயம் இல்லாமல் இருந்தா. அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். இப்படி அலங்கரிச்சாங்களாம். இதெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு பிரதியா இருந்தது. அதனால ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்ப்பீர்களானார், கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார். தரிசனம் தருகிறார், ஆசீர்வதிக்கிறார், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார், ஒரு ஆண் பிள்ளையை பெற்று எடுத்தார். இது ஒரு தலைமுறை. நீங்கள் அடுத்த தலைமுறையை பார்ப்பீர்களானால் அடுத்து இதே சந்ததியில், அதாவது நம்ம இந்த 11ஆம் வசனத்தை ஆதியாகமம் 11ஆம் வசனத்தில் பார்ப்போமானால் நாகோர், தேராவுக்கு ஒரு பிள்ளை, அது ஆபிரகாம். அடுத்த நாகோர். இந்த நாகோர் தான் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 58 படிங்க. 22ஆம் அதிகாரம் 20 படிங்களேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் ஆபிரகாமிடத்தில் வந்து, மில்காலும் உன் சகோதரனாகிய நாகோருக்கு பிள்ளைகளை பெற்றாள். அவர்கள் யார் என்றால், முதற் பேரான ஊத்ஸ், அவன் தம்பியாகிய பூஸ், ஆராமுக்கு தகப்பனாகிய கேமுவேல், கேசேத், ஆசோ, பில்தாஸ், இத்லாப், பெத்துவேல் என்பவர்கள். பெத்துவேல் ரெபேக்காலை பெற்றான் என்று அறிவித்தான். இவங்களாம் யாரோட சந்ததி? இந்த நாகோரோட சந்ததி. அதாவது ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோர், அவனுடைய சந்ததி. அந்த சந்ததியில் யாரெல்லாம் பிறக்கிறாங்கன்னு அவர்கள் யார் என்றால், மூத்தவன் அந்த பேரெல்லாம் இருக்குது. அடுத்தது பெத்துவேலுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறா, ஒரு மகள் பிறக்கிறா, அவள் பேர் ரெபேக்காள். அதாவது ஆபிரகாமுடைய சகோதரனுடைய ஒரு பேத்தி வழியில் வர ஒரு மகள் தான் ரெபேக்காள். இது எந்த சந்ததி? அதே சந்ததி, அதே ஆபிரகாமின் சந்ததியில் வர காரியங்கள். அடுத்த வம்சத்தில் வருகிற ஒரு ஸ்திரீ. இப்போ இவளும் எங்கே இருக்கிறா? அதே தேவன் அறியாத ஒரு தேசத்தில் இருக்கிறா. அவருக்கு தேவன் வெளிப்படலை. இப்போ இவளுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சந்திப்பு எப்படி வருது பாருங்க. கர்த்தர் அந்த வாக்குத்தத்தை, அந்த இரக்கத்தை எப்படி மேன்மை பாராட்டுறாங்க பாருங்க. 24ஆம் அதிகாரம் 58 படிங்க. ரெபேக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோடே கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். அப்படியே போதும். ரெபேக்காளை அழைச்சி நீ இந்த மனுஷனோட போகிறியான்னு கேட்குறாங்க. ரெபேக்காளோட கதை உங்களுக்கு நல்லா தெரியும். ஆபிரகாம் தன் மகனுக்கு எலேசரை கூப்பிட்டு தன் பிள்ளைக்கு என்ன பண்ண பெண் பார்த்துட்டு வான்னு சொல்லும் பொழுது, யார் குடத்தில் தண்ணி எடுத்து கொடுக்குறாங்களோ, ஒட்டகங்களுக்கு கொடுக்குறாங்களோ, அந்த பெண் தான் எலேசர் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ரெபேக்காள் ஒட்டகங்களுக்கும் கொடுத்து அவனுக்கும் கொடுக்கும் பொழுது ரெபேக்காளை நிச்சயம் பண்ணுறாங்க. இப்போ எலேசர் கிளம்புறாரு தன்னுடைய எஜமான் கிட்ட. போகும்போது நீ இந்த மனுஷனோட போகிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு 10 நாளாவதும் பிள்ளை அவன் எங்கள் கூட இருக்கட்டும், உடனே கூப்பிட்டு போகிறீங்களே அப்படின்னு சொல்லாமல், அப்போ நீ போறியான்னு கேட்கும் போது ரெபேக்காள் சொல்கிற ஒரே வார்த்தை, ரெபேக்காளுக்கு தேவனை தெரியாது. ரெபேக்காளுக்கு யாரும் தெரியாது? தேவனை தெரியாது. அவள் தேவனை தெரியாத ஒரு இடத்துல இருக்கிறவள். அவளுக்கு ஒன்று சொல்லப்பட்டிருக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்கும்? சாராள் தொன்னது தன் உறவின் முறை தானே சாராள். அப்போ சாராள காரியத்தை குறித்து சொல்லியிருப்பாங்க, ஆபிரகாமரை குறித்து சொல்லியிருப்பாங்க. நம்மளுடைய உறவின் முறையில் இருக்கிற ஆபிரகாமும் சாராலும் மெய் தேவனை நோக்கி உண்மையான தேவனை பின்பற்றி அவங்க என்ன பண்ணாங்க, வேற தேசத்துக்கு போயிட்டாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இதெல்லாம் கேள்விதான். இதெல்லாம் என்னது? கேள்விப்பட்டிருப்பா. அந்த தேவன்கிட்ட அவங்க போயிட்டாங்க, அந்த தேவனை அவங்க பின்பற்றி போயிட்டாங்க. அவங்க நீங்களாம் பிறக்க முன்பாகவே நம்மளக்கிட்ட சொல்லுவாங்கல்ல, நம்மக்கிட்ட கதைலாம் அந்த மாதிரி தான். இதை கேள்விப்பட்டவள் தான் ரெபேக்காள். அப்போ நம்ம போயிருக்கிறாங்க, இவங்க நம்ம குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு அவங்க தூர தேசத்துக்கு போயிட்டாங்க. அவங்க எந்த தெய்வத்தை நம்பி போனாங்களோ அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த தெய்வம் உண்மை உள்ள தெய்வம். இதை கேள்விதான் பட்டிருப்பா. அந்த கேள்விப்பட்ட அந்த கேள்விதான் அவளுடைய நம்பிக்கை தான். போறியான்னு சொன்ன ஒன்று, நான் போகிறேன். ஈசாக்கு எப்படி இருப்பான், என்ன இருப்பான்? சாராய்க்கு ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை பிறந்தது. அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் தான் இங்கேருந்து போனாங்க. அந்த உண்மையான தெய்வத்தை நம்பி போனது பிறகு தான் அந்த குழந்தை பிறந்துச்சு. இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க இல்லையா? இப்போ அந்த மகனுக்கு தான்
பெண்முடிக்க தன்னை கூட்டி கொண்டு போகிறாங்கன்னு அந்த விசுவாசம். அடுத்த தலைமுறையை தேவன் ஆசீர்வதிக்கிறார். தேவன் இரக்கம் பாராட்டுறார். தேவன் இரக்கம் பாராட்டுறார். ஒன்றுமே தெரியாதவர் எப்படி அந்த அதே குடும்பத்தில் இருந்த சாராளுக்கு செய்தாரோ அதே போல் அடுத்த சந்ததியாக இருக்கிற ரெபேக்காலுக்கும் செய்கிறாரு. அதே போல் ரெபேக்காலுக்கும் பிள்ளை இல்லாமல் இருந்தது. ஏன் இந்த குடும்பத்தில் மட்டும் பிள்ளை இல்லாமே வருது? ஒரே குடும்பம், இந்த குடும்பத்தில் மட்டும் ஏன் ஒரே பிள்ளை இல்லாமல் இருக்குது? சாராளுக்கும் இல்லை, அடுத்த வர தேடி போகிற அதே உறவின் முறையில் இருக்கிற ரெபேக்காலுக்கும் இல்லை. ஏன்னா இந்த சந்ததியை தேவன் தெரிந்திருக்கிறார். தேவன் தெரிந்து கொண்ட சந்ததி. அது வருவதற்கு என்ன பண்ணுது? சத்ரு போராடுது. அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, அது பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததி. அதை காத்திருந்து பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் தெரிந்து கொண்ட ஒரு சந்ததி. அதே போல் அவளை கூட்டி கொண்டு வராங்க. அவளை போகிறேன்னு சொல்கிறா. நான் எதுவும் ஏன்னா இவன் அந்த தூரத்துலேருந்து கேட்ட அந்த நம்பிக்கை நிமித்தம் அவள் போகிறேன்றா. அதை கனப்படுத்துகிறாரு தேவன். அந்த இரக்கத்தை பாராட்டுறாரு. அந்த 1000 தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் அவர் இரக்கம் பாராட்டுறார். அந்த ஒரே வம்சத்தில் அந்த பெண்களுக்கு, ஒரே வம்சத்தில் இருக்க அந்த பெண்களுக்கு தேவன் எப்படி இரக்கம் பாராட்டுறாருன்று தான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன் நான். எப்படி சாராளுக்கு இரக்கம் பாராட்டினாரோ அதே தலைமுறையில் வந்த ரெபேக்காலுக்கும் இரக்கம் பாராட்டுறார். அவரும் ஈசாக்கு அவனுக்காக ஜெபித்த போது நீங்கள் 25ஆம் வசனத்தில் படிப்பீர்களானால் ஈசாக்கு ஜெபித்தார். 20ஆம் அதிகாரம். ஈசாக்கு ரெபேக்காலை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாக இருந்தான். இவள் பதான் அராம் என்னும் சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தையும் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியுமானவள் மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்கால் கர்ப்பம் தரித்தாள். தேவன் அங்கேயே என்ன பண்ணாரு? இரக்கத்தை காப்பாற்றுகிறார். இரக்கத்தை காப்பாற்றுகிறார். 1000 தலைமுறைக்கும் இரக்கத்தை காப்பாற்றுகிறவர் இங்கேயும் காப்பாற்றுகிறார். சாராளுக்கும் அதை செய்வார், ரெபேக்காலுக்கும் அதை செய்கிறார். நீங்கள் அதே சந்ததியிலே பார்ப்பீர்களானால் பின்பாடு ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். இந்த ராகேல் யார் என்றால் ரெபேக்காலுடைய சகோதரனாகிய லாபானுடைய மகள்கள். நீங்கள் அது 29ஆம் அதிகாரம் ஆதியாகமும் 29 12ஆம் வசனத்திலிருந்து படிப்பீர்களானால் தான் அவள் தகப்பனுடைய மருமகன் என்றும் ரெபேக்காலின் குமாரன் என்றும் ராகேலுக்கு அறிவித்தான். அவள் ஓடிப்போய் தன் தகப்பனுக்கு அறிவித்தாள். லாபான் தன் சகோதரியின் குமாரனாகிய யாக்கோபுடைய செய்தியை கேட்டபோது அவனுக்கு எதிர்கொண்டோடி அவனை கட்டி கொண்டு முத்தம் செய்து தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். அவன் தன் காரியங்களையெல்லாம் விவரமாய் லாபானுக்கு சொன்னான். அப்பொழுது லாபான் நீ என் எலும்பும் என் மாம்சமும் ஆனவன் என்றான். 1 மாதம் வரைக்கும் யாக்கோபும் அவனிடத்தில் தங்கினான். பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனாய் இருப்பதினால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் என்று சொல்லி என்றான். லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பேர் லேயா, இளவல் பேர் ராகேல். யாரு இவங்க யாரு? லாபானுடைய பெண்கள். இவங்க யாரு? ரெபேக்காலுக்கு யாரு? அண்ணன் பிள்ளைங்க, அப்படித்தானே? சகோதரனுடைய பிள்ளைகள். அடுத்த தலைமுறை. இந்த தலைமுறைக்கும் தேவன் இரக்கம் செய்கிறார். தேவன் தெரிந்து கொண்ட சந்ததி. முன்பு சாராள் ஆண்டவன் என்னுடைய கணவர் கணவருக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி ஆண்டவன் என்று கீழ்ப்படிந்திருந்தால், கேட்டு கீழ்ப்படிஞ்சா யாரு? ரெபேக்கால். என்னோட சந்ததியில் நம்மளுடைய உறவு முறையில் அவங்க போனவங்க அந்த தெய்வத்தினால ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப அடுத்த சந்ததி. அதுக்கும் அடுத்த சந்ததி ஒன்றுமே தெரியாது. இதுவும் விக்கிரகாராதனை தான். இவங்களும் அதே தேசத்தில் இருக்கிறாங்க. மறுபடியும் அந்த தேசத்துக்கு தேவன் இரக்கம் செய்கிறார். இந்த 3 பெண்களும், இந்த 3-4 பெண்களும் தேவனை அறியாதவர்கள். யார் நிமித்தம் இவங்க இரக்கம் பெறுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆபிரகாம் நிமித்தம். சொன்னார் பாருங்க, 1000 தலைமுறை வரைக்கும் நான் இறங்குவேன்னு. அந்த பெண்களுக்கு இறங்குறாரு பாருங்க, அவங்க தலைமுறைக்கு இறங்குறாரு பாருங்க. தெரியாத ஒரு பிள்ளைங்க, யாருன்னு தெரியாது, ஆனால் அந்த தலைமுறையை தேடி ஆண்டு இரக்கம் பாராட்டுறாரு பாருங்க. ஆபிரகாம் நிமித்தம் அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படுது. அது பார்த்தீங்களான்னா அந்த லேயால் ராகேலுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கும். அவன் என்ன கேட்குறா பாருங்க, எப்படி இப்போ நம்ம சொல்கிற மாதிரி இப்போ நம்ம தேடுறோம் அதுக்கப்புறம் பிள்ளைங்க எப்படி இருக்குமோன்னு. சாராள் எப்படி இருந்தாங்க? ஆண்டவனேன்னு இருந்தாங்க.
ரெபேக்கால் ஒன்றுமே கேட்காம அப்படியே கீழ்ப்படிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் இங்கே ராகல் கேட்குது, பிள்ளை கொடுக்குறியா இல்லையா? எப்படி கேட்குறாங்க? வேற மாதிரி ஆயிடுச்சு. பிள்ளை கொடுக்குறியா இல்லையா? நான் தேவனா? உங்களுக்கு நான் சொல்கிறது விளங்குதா? சாரால் தன் கணவனை ஆண்டவன் என்று சொல்லி கொண்டிருந்தா. ஆண்டவன் என்று சொல்லி நான் உன் மூலியமாக ஆண்டவரை பார்க்குறேன்னு சொல்லி கீழ்ப்படித்து கொண்டிருந்தாள். அதை நம்பி, அந்த சந்ததியை நம்பி பின்பற்றி போனவள் ரெபேக்காள். ஈசாக்கு ஜெபித்ததனால் கழுவுற்றாள். இங்கே அதே நம்பி இவ கேட்குறா பாருங்க. இவ கொஞ்சம் கோளாறானவ, என்ன கொஞ்சம் அடிதண்ணியான இப்போ ஜென்ரேஷன் போலகுது. நீ என்ன குழந்தை கொடுக்க போறியா இல்லையா? ஏன்னா முன்னாடி தலைமுறையில் அவங்களாம் கர்ப்பமாயிருக்காங்க. நீ என்னையா பண்ணுற நீ? அவர் கேட்குறாரு யாக்கோபு, நான் என்ன தேவனா? நான் என்ன தேவனா? நீ நான் என்ன எப்படி கேட்குற? ஆனாலும் அந்த சந்ததிக்கு தேவன் இறங்குகிறார். நீங்கள் அதே 30ஆம் அதிகாரம், தேவன் ராக்கேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். கர்த்தர் நினைத்தருளினார். என்ன பண்ணாரா? ராகேலை என்ன நினைச்சிருப்பாரு? ராகேல் என்ன பண்ணா? தொழுது கொண்டாளா? பணிந்து கொண்டாளா? அந்த தெய்வத்தை தெரியாது. ராகேலை நினைக்க காரணம் என்ன? ராகேலை நினைத்தருளினார். இந்த வார்த்தையெல்லாம் அர்த்தம் இருக்குங்க. ராகேலை ஏன் நினைக்கணும்? ராகேல் நினைக்கிறதுக்கு என்ன பண்ணா? வம்சம் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்வேன்னு சொன்ன அந்த வாக்கு தத்துவம் ராகேலை நினைவு கூற செய்தது. ராகேல் ஒண்ணுமே பண்ணல. ஏன்னா ஆபிரகாமை நினைவு கூறுகிறார் கர்த்தர். உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டார்ல, உன் சந்ததிக்கு இரக்கம் செய்வேன்னு சொல்லிட்டார்ல, உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டார்ல, உன் சந்ததி தான் தேசத்தை சுதந்திரிக்கும்னு சொல்லிட்டார்ல. நினைவு கூறுகிறார். அதனால அந்த சந்ததி வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. இப்படி நம்மளுக்கு தெரிஞ்சு இந்த சந்ததி நம்ம கண்டுபிடிச்சி இதே போல தான் நம்மளுடைய சந்ததியும் வம்சங்களையும் தேவன் 1000 தலைமுறை வரைக்கும் அப்படியாக ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள இருக்கார். நான் இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எபிரேயர் ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் என்று சொல்லி நான் முன்னது சொன்னது போல அது வெறும் என் வார்த்தை அல்ல. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் இங்கே மெல்கிசேதேக்கினுடைய அந்த பிரமாணத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறோம். பவுல் எழுதியிருப்பார். மெல்கிசேதேக்கு ஆசாரியத்துவத்தை குறித்த பிரமாணத்தை எழுதியிருப்பார். அப்போ நான் மெல்கிசேதேக் பற்றிலாம் சொல்ல வரல, அதை குறித்து சொல்ல முடியாது, அதை பற்றி சொல்ல வரல. இங்கே கர்த்தருடைய பார்வையை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். நீங்கள் சரி 3ஆம் வசனத்திலிருந்து படிங்க. 7:3 படிங்க. இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன், இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருட்களில் இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே நியாயப்பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில் வராதவனாகி இவன் ஆபிரகாமின் கையில் தசமபாகம் வாங்கி வாக்குத்தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகமில்லை. அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள், அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால். போதும், லேவியானவன் எங்க இருந்தான்? தன் தகப்பனுடைய அறையில். ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு தசமபாகம் கொடுக்கும்போது லேவியன் எங்க இருக்கிறான்? தகப்பனுடைய அறையில். யாரோட அறையில? ஆபிரகாமின் அறையில. அதனால தான் சொல்றேன், ஆண்டவர் நம்மள என்ன அணுவா ஆசீர்வதிக்கிறாருன்னு. ஆபிரகாம் ஒன்றும் லேவியை பெற்றெடுக்கல. ஆபிரகாம் யாரை பெற்றார்? ஈசாக். ஈசாக்கு யாரை பெற்றார்? யாக்கோபு. யாக்கோபு யாரை பெற்றார்? 12 கோத்திரங்களை. அதுல ஒருத்தர் தான் யாரு? அதுல ஒருத்தர் தான் லேவி. அப்ப ஆபிரகாமை பார்க்கிற கர்த்தர் ஆபிரகாமுக்குள்ள இருக்கிற ஈசாக்கு, ஈசாக்குக்குள்ள இருக்கிற யாக்கோபு, யாக்கோபுக்குள்ள இருக்கிற 12 கோத்திரங்களில் ஒருத்தனாக லேவியையும் பார்க்கிறார். அதனாலதான் சொல்றேன், நம்மள ஆண்டவர் எப்படி பார்க்கிறாருன்னா அணுவாய் ஆசீர்வதிக்கிறவர். அணுவா ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபு கொடுக்குறான். ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு தசமபாகம் கொடுக்குறான். அவன் மட்டும் கொடுக்கல, அவன் அறையில் இருக்கிற
அவன் அறையில் இருக்கிற பிறக்கவே இல்லை, உலக தோற்றத்துக்கு முன்பாக தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு பார்த்தீங்களா? தாயின் கருவில உருவாக முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு பார்த்தீங்களா? அவனும் கொடுக்குறேன். அப்போ நாம் இந்த வாழ்க்கை நம்ம கர்த்தருக்கு பயந்து, கர்த்தரை நம்பி, கர்த்தரை அவரை விசுவாசித்து நம்ம செய்கிற ஒவ்வொரு கிரியைகளும் நமக்கும் நம் பின் சந்ததிக்கும் அது ஆசீர்வாதமாய் அமையும். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த வசனம். அவன் அந்த அறையில் இருந்தபடியால் அவனும் கொடுக்குறான். அப்போ கர்த்தர் எப்படி ஆசீர்வாதி? அப்போ தேவ பிரசன்னத்தில் இருப்பது, தேவனை விசுவாசிப்பது, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவது, தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்வது எவ்வளவு மதிப்பு மிகுந்த செயல் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. இதெல்லாம் பார்த்து தான் கர்த்தர் நம் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிறவர். இதில் நம்ம ஒருபோதும் சோர்ந்து போகிறவர்களாய், முடங்கி போகிறவர்களாய், உற்சாகம் இல்லாதவர்களாய் காணப்படவே கூடாது. வெளியவே இல்லை, பிறக்கவே இல்லை, அப்பவே லேவி அவர் அறிஞ்சிருக்கிறார் அப்படின்னும் போது நம் தேவன் எவ்வளவு பெரியவர் பாருங்க. இது பவுல் எழுதுறாரு, அவனும் கொடுத்தான். இந்த பவுலுக்கு யாருங்க சொல்லியிருப்பாரு இந்த வெளிப்பாட்டை? ஆண்டவர் தானே சொல்லியிருப்பாரு, நான் இப்படி பார்த்தேன் அப்படின்னு. அதுதானே அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. நம் கர்த்தர் எவ்வளோ பெரிய கர்த்தர் பாருங்க. 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிற கர்த்தர், 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிறவர். அவர் பிரசனத்துக்கு வர வர அவரை தொழுது கொள்ள நம்ம அவரை நேசிக்க அவரில் அன்பு கூற அவருக்கு கீழ்ப்படிய அவர் கட்டளைகளை கைக்கொள்ள நம் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும், நம் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். அவர் இரக்கம் செய்வார், அவர் தயவு செய்வார், அவர் உடன்படிக்கையை காப்பார். இதெல்லாம் எடுத்து சொல்லணும்னு தான் இவ்வளோ காரியங்களை சொல்ல வேண்டியதாக இருக்குது. இது வேதத்தில் இருக்குது. நம்மளுடைய கற்பனையோ ஏதோ வாய்ச்சாலமோ இல்லை, வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற காரியம். கர்த்தரை நம்புங்க, உங்கள் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உங்கள் தலைமுறைக்கு இரக்கம் செய்வார், உங்களுடைய சந்ததியை அவர் இரக்கம் செய்வார், ஆசீர்வதிப்பார். இந்த வகையில் கர்த்தரை பிடித்து கொள்ளுங்க. இந்த வசனங்கள் மூலமாய் கர்த்தரை தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு இரக்கம் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஜெபிப்போம். சோதரம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம் கத்தாவே, துதிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் ஒரு கத்தாவே சுவாமி சிறிய ஒரு காரியத்தை தான் தியானித்தோம் ஆண்டவரே. இதோடைய மகத்துவங்கள் பெரியதப்பா. இன்னும் ஆராய்ந்து அறிய முடியாத அளவுக்கு காரியங்கள் காணப்படுகிறது ஆண்டவரே. ஒரு சின்ன பகுதியை தான் நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. நீங்கள் 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிற கர்த்தர் 1000 தலைமுறை இரக்கத்தை காக்கிறவர் என்பதை நாங்கள் இந்த நாளில் தியானித்திருக்கிறோம் ஆண்டவர். நீங்கள் 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிறவராய், இரக்கத்தை காக்கிறவராய், தயவு செய்கிறவர், உடன்படி அப்படியா காக்கிற தேவனா இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே அப்பா இந்த நாளில் எங்களோடு நீங்கள் பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நாங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே எங்கள் தலைமுறைகள் 1000 தலைமுறை வரைக்கும் உம்மை துதிக்கிற தலைமுறையாய், உம்மை சேவிக்கிற தலைமுறையாய், உம்மை ஆராதிக்கிற அப்பா தலைமுறைகளாய் ஆண்டவரே, உமக்கு ஊழியம் செய்கிற தலைமுறைகளாய் ஆண்டவரே அப்பா உமது இரக்கத்தையும் தயவும் பெற்றுக்கொள்கிற தலைமுறைகளாய் இருக்க அப்பா நீங்கள் கிருபை செய்துள்ளபடியாய் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இப்போ எங்கள் சூழ்நிலைகள், நாங்கள் போகிற பாதைகள், எங்கள் பிள்ளைகளுடைய நிலைமைகள், எங்கள் குடும்ப நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே, என்னவா இருந்தாலும் ஆண்டவரே, தேவரீர் நான் உன்னை இப்படிதான் பார்க்கிறேன், நான் உன்னை இப்படிதான் ஆசீர்வதிப்பேன் என்று நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிறீர் கர்த்தாவே. ரிபலபா தீரபா கபரபா லதீரமா கபா ரிகபா ரதீரபா கபா ரபா ரபா தீரபா கபா. ஓ ரிபலபா தீரபா கபரபா. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், ஈசாக்கை ஆசீர்வதித்தவர், யாக்கோபை ஆசீர்வதித்தவர், முற்பிதாக்களை ஆசீர்வதிக்க எங்கள் தேவனாகிய கர்த்தர். ரிபலபா தீரபா. அந்த முற்பிதாக்களின் ஆசீர்வாதம், அந்த முற்பிதாக்களின் ஆசீர்வாதம், தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதம் ரெபரபா தீரபா கபரபா ஒவ்வொரு சிரசின் மீதும் இறங்கி வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சிரசின் மீதும் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வம்சங்கள் மீதும், தலைமுறைகள் மீதும், சந்ததிகள் மீதும் இறங்கி வருவதாக உமது இரக்கம் மேன்மை பாராட்டட்டும் அப்பா. உமது இரக்கம் மேன்மை பாராட்டட்டும். இவர்கள் கர்த்தரை தேடுவது நிமித்தம், கர்த்தரை ஆராதிப்பது நிமித்தம், உமது கட்டளைகளை கற்பனைகளை கைக்கொள்வது நிமித்தம், உம்மை அன்பு கூறுவது நிமித்தம் ரிபலபா தீரமா கபா ரிபலபா தீரபா கபரபா ரிகபா ரிபா அவங்க தலைமுறைகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே, அவங்க தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னீங்களே அப்பா தகப்பனே, உங்க தலைமுறைகளை நீங்க ஆசீர்வதிங்க, அவங்க தலைமுறைகளை ஆசீர்வதிங்க. என்னவா ஆயிடுமோ, எப்படி ஆயிடுமோ, எனக்கு அப்புறம் என்ன ஆகுமோ நினைக்கிற எல்லாவித பயங்கள், எல்லா திகில்கள், எல்லா கவலைகள், எல்லா சத்துருவின் கிரியைகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கட்டி சுட்டாய்க்கிறோம் ஆண்டவரே. மூதாதையருடைய சாப பாவ கிரியைகளை எல்லாம்
இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே எந்த பின்தொடர்கிற சாப பாவ கிரியைகள் ஆண்டவரே ஓ ரிபலபா தீரபா கபா நாங்கள் கிறிஸ்துவின் சந்ததியாய் இருக்கிறபடியால் நாங்கள் கிறிஸ்துவின் சந்ததியாய் இருக்கிறபடியால் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளானவர்களாய் இருக்கிறபடியால் எந்த சாப பாவ மூதாதிய கிரியைகளோ ஆண்டவரே எங்களை மேற்கொள்ள அதிகாரம் இல்லை இயேசுவின் நாமத்தினால இந்த வேளையில ரிபரபா தீரபா கபா ரிகபா ரிபலபா தீரபா பின்தொடர்கிற எல்லா சாப பாவ கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால ஓ ரிபலபா ஷபா தேவ அக்னியை கொண்டு சுட்டாரிக்கிறோம் ஆண்டவரே சுட்டாரிக்கிற இயேசுவின் நாமத்தினால ஓ ரபாலா தைரபா கபா ரபா ரபா லபா தீரபா இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் எந்தெந்த சந்ததியோடு ஆண்டவரே கர்த்தாவே இயேசு சுவாமி ஆண்டவரே அப்ப போராடி கொண்டிருக்கிறதோ ஓ ரிபலபா தீரபா ஓ ரபலபா பாவ காரியங்கள் சாப காரியங்கள் ஆண்டவரே இன்னும் எந்திரிக்க விடாதபடி ஆண்டவரே தலைக்க விடாதபடி ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிறதோ எல்லாம் இயேசுவின் நாமத்திலே சுட்டாரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் ரத்தத்தினால எல்லாம் சுட்டாரிக்கப்படுவதாக ரபரபா ஷபரபா தீரபா கபரபலபா இரக்கத்தை காப்பேன் என்று சொன்னவரே இரக்கத்தை காப்பேன் என்று சொல்லவரே உமது இரக்கம் மேன்மை பாராட்டட்டும் ஐயா தலைமுறைகளுக்கு மேன்மை பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சந்ததிக்கு மேன்மை பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஓ நினைத்தருளும் ஆண்டவரே நினைத்தருளும் ஆண்டவரே நினைத்தருளும் ஆண்டவரே நோவாவை நினைத்தருளுவரே நோவாவை நினைத்தருளினரே ஆண்டவரே இன்றும் நினைத்தருளி கொண்டிருக்கிறீரே ரிபலபா தீரபா அப்பா இவர்கள் சந்ததிகளை நினைவு கூறுங்க இவங்க சந்ததிகளை நினைவு கூறுங்க இவர் பிள்ளைகளை நினைவு கூறுங்க அப்பா கர்த்தாவே இயேசு சுவாமி ஆண்டவரே நீங்க கிருபை செய்தருளும்படியா நாங்கள் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நாங்கள் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் முது வல்லமை இறங்கட்டும் ஐயா முது வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே முது வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே என்ன காரியங்கள் இருந்தாலும் மாறட்டும் ஆண்டவரே இரக்கம் பெறட்டும் ஆண்டவரே இரக்கம் பெறட்டும் ஆண்டவரே இப்படியே இருக்குது எங்கள் சந்ததி இப்படியே இருக்குது எங்க பிள்ளைகள் இப்படியே இருக்கிறாங்களே அந்த போராட்டங்கள் மீதெல்லாம் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் அந்த இரக்கம் மேன்மை பாராட்டுவதாக எந்த பிள்ளைக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ எந்த கர்த்தாவே சகோதரனுக்காய் ஜெபிக்கிறாங்களோ எந்த மகளுக்காய் ஜெபிக்கிறாங்களோ எந்த மகனுக்காய் ஜெபிக்கிறாங்களோ ரிபலபா ரிபா கபா ரி கபா அந்த மகன் மேல அப்பா கர்த்தா அந்த சந்ததி மீது உமது இரக்கம் உமது இரக்கம் உமது இரக்கம் உமது இரக்கம் நீங்க சொன்ன அந்த வார்த்தை இந்த வாக்கு தத்தம் இயேசுவின் நாமத்திலே பலிப்பதாக ரபலபா திரபா ஷப ரபா ரபா லபா ரபா லபா தீரபா ரபா கபா ரபா இரக்கம் பாராட்டுங்கப்பா இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே ரிபலபா தீரபா இவர்கள் நிமித்தம் இவர்கள் நிமித்தம் இவர்கள் நிமித்தம் உம் அன்பு கூறுவது நிமித்தம் உம்மை தேடுவது நிமித்தம் ஓர் இவர் கற்பனைகளை கைக்கொள்வது நிமித்தம் இவர் பிள்ளைகளுக்கு இவங்க பிள்ளைகளுக்கு இரக்கம் உண்டாவதாக இரக்கம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறவரே ஆசீர்வதிக்கிறவரே 1000 தலைமுறை மற்றும் 1000 தலைமுறை வரைக்கும் ஆசீர்வதிக்கிறவரே ரபரபா தீரபா அந்த ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஐயா அந்த ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஆண்டவரே அந்த ஆசீர்வாதம் வீடுகளிலே உங்க பிள்ளைகள் மீது இவங்க சந்ததி மீது இறங்குவதாக இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ரபலபா ஷபந்தர மக்கரபல தீரபா கபரபா ரீகபாலா தீரந்தராங்கலபா தீரபா கபரபா நாங்கள் துதிக்கிறோம் 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 ஐயா ரபலபா தீரபா ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும் அது தலைமுறை தலைமுறை ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்லப்படும் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே ஆண்டவரை சேவிக்கிற சந்ததியாய் தலைமுறை தலைமுறையாய் ஓ ரிபலபா கபா நாங்கள் ஆண்டவரை சேவிக்கிற சந்ததியாய் ஆண்டவரை துதிக்கிற சந்ததியாய் ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்துகிற சந்ததியாய் இந்த நாள்ல எங்களை நீங்க மாற்றின கிருபைகளுக்காய் எங்களை ஆசீர்வதித்த கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி இயேசு சுவாமி நினைவு கூறுகிறவரே நினைவு கூறுகிறவரே நன்றி 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 இயேசு சுவாமி நன்றி உலர்தியத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் 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 எல்லா துதிகன மகிமை எல்லாம் ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் கதாதி கத்தர் ஒவ்வொருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்வோம் என் ஆத்மாவே கர்த்தரை சோத்து என் முழுமே அவர் பிரசுத்த நாமத்தை சோத்து என் ஆத்மாவே கர்த்தரை சோத்து அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே ஆமென்.